உங்ககிட்ட பர்மிஷன் கேட்க வேணாம்னு சொல்லிட்டு நான் கேட்கல. ஓகே, சோ நீங்க ஏதாவது செய்தி கேட்கறதுக்கு ரெடியா? ஸோ நம்ம வார வாரம் இந்த ஞாயிற்றுக்கிழமை தோறும் வந்து இங்க ஒரு சபையா கூடி வந்து தேவனை தொழுது கொள்றதுல ஆராதிக்கிறது வந்து நீ கடவுள் நம்மளுக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பா இருக்கு. ஏன்னா அது வந்து நீங்களும் நானும் தேர்ந்தெடுத்த ஒரு காரியம் கிடையாது. நான் இன்னைக்கு அட்டன் பண்ண போறேன், நான் இன்னைக்கு அட்டன் பண்ண போறது இல்லை அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு நம்ம இங்க இருக்கிறோம்னா அது தேவனோட சித்தம் இருந்தாதான் இருப்போம் இல்லையா? சோ இன்னைக்கு நம்ம அதுக்காக கடவுள் கண்டிப்பா நன்றி சொல்லணும். நம்ம ஜெபத்தோட இன்னைக்கு இந்த செய்தியை கூட ஆரம்பிக்கலாம். நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோகத்தில் இருக்க பிதாவே, இந்த அற்புதமான ஒரு காலை வேலையில் கூட இந்த வேலையில் நாங்கள் உம்மை தொழுது கொள்ளவும் துதிக்கவும் உம்மை புகழ்ந்து பாடல்கள் பாடக்கூட எங்களுக்கு நீர் கொடுத்த ஞானத்துக்காகவும் நீர் எங்களுக்கு தந்த அந்த அற்புதமான வாய்ப்புக்காகவும் கூட நன்றி செலுத்துகிறேன். நீர் ஆண்டவரே இங்க இந்த சபையில் கூட ஒவ்வொருவரையும் வெவ்வேறு அற்புதமான வேலைகளுக்காக காரியங்களுக்காக வழிநடத்தி வருவதற்காக கூட நன்றி செலுத்துகிறேன். நீர் ஆண்டவரே நாங்கள் போகலும் வருகையிலும் கூட எங்களோடு இருந்து எங்களுக்கு தேவையானதையும் எங்களுக்கு தேவையில்லாததையும் அறிந்த தேவனாக இருக்கிறேன். நாங்கள் எத்தனை ஆண்டு காலங்கள் கூட இந்த உலகத்தில் நாங்கள் உயிரோடு இருப்போம் கூட என்று நீர் அறிந்திருக்கிறீர். வேதாகம் சொல்றது போல நாங்கள் பிறப்பதற்கு முன்னரே ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை நீர் அறிந்தவராக இருக்கிறீர். ஏன் நீர் இந்த உலகத்தை படைக்கும் முன்பாக கூட எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் அறிந்த தேவனாக இருக்கிறீர். இந்த வேலையில் கூட நான் ஜெபிக்கிறேன். நாங்கள் இந்த பாடத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது இந்த வசனங்களை படிக்கும் பொழுது கூட எங்கள் இருதயம் உம்மை நோக்கி உம்மிடத்தில் சரணடையவும் உம்மை போல நாங்கள் மாறவும் கூட அந்த அற்புதத்தை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றும்படி என்று மன்றாடுகிறேன். நன்றி ஆண்டவர், இந்த வேலைக்காக இந்த வாய்ப்பை கொடுத்த அற்புதமான காரியத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்து நாமத்தாலே ஏறெடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, இன்னைக்கு நம்மளோட செய்தியோட தலைப்பு வந்து கிரியேட்டட் டு பி கிரைஸ்ட் லைக். இன்னைக்கு நம்ம செய்தியோட தலைப்பு என்ன அப்படின்னா, கிறிஸ்துவை போல இருப்பதற்காக படைக்கப்பட்டிருக்கின்றோம். ஓகே, சோ நீங்க ஒருத்தரும் இன்னைக்கு நான் உங்களை கேள்வி கேட்டேன்னா, why you have been created, right? Why you are born in this world? Why you are born in the family that you were born? நீங்க இன்னைக்கு ஏன் படைக்கப்பட்டிருக்கீங்க? நீங்க ஏன் பிறந்தீங்க? நீங்க பிறந்த வீட்டுலயே ஒரு குறிப்பிட்ட வீட்டுலயே நீங்க படைக்கப்பட்டீங்க, உருவாக்கப்பட்டீங்க, பிறந்திருக்கிறீங்கன்ற ஒரு கேள்வி நான் உங்ககிட்ட கேட்டேன் அப்படின்னா, so the reason is இந்த தலைப்போட இந்த செய்தியோட தலைப்பு தான் வந்து அதுக்கு பதிலா இருக்குது இல்லையா? we are created so that we can be like Christ. நாம் எதுக்காக படைக்கப்பட்டோம் அப்படின்னா, கிறிஸ்துவை போல இருப்பதற்காக நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம். Next slide says about God's plan. தேவனுடைய திட்டம்னு அடுத்த ஒரு பதிவை நம்ம பார்க்கிறோம். The idea of being rooted in the belief of God, in trusting in God, that humans were created for a very specific purpose. மனிதர்கள் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக படைக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க எதுக்காக படைக்கப்பட்டிருக்காங்கன்னா, தேவன் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை விசுவாசத்தில் ஆழமடைவதற்காக, இன்னும் அதிகப்படுவதற்காக படைக்கப்பட்டிருக்காங்க. So that purpose is to reflect Christ, God's image in our life. அந்த நோக்கம் என்ன அப்படின்னா, தேவனுடைய தோற்றத்தை, உருவத்தை நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம மூலமா நம்ம பிரதிபலிக்கிறதுக்காக படைக்கப்பட்டிருக்கோம். You know what is reflect, right? So in science class we have that prism which will reflect the sun's rays. இல்ல நம்ம ஒரு கண்ணாடி இருந்தா கூட வெயில் அந்தப்பட்ட அந்த அந்த என்ன சொல்லுவாங்க, சூரிய ஒளி வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லையா? சோ நம்ம எதுக்கு படைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா, தேவனை போல நம்ம வாழ்க்கை, தேவனுடைய காரியங்கள், தேவனுடைய குணாதிசயத்தை நம்ம வாழ்க்கையில மற்றவங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நீங்களும் நானும் படைக்கப்பட்டிருக்கோம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அது அந்த மகிமை நம்ம பாவத்தின் மூலியமா தொலைந்து போனதா இருந்தது. அதாவது சொல்லுது இல்லையா, which was lost through sin but now restored through Jesus. நம்மளுடைய பாவத்தினால நம்ம அதை தொலைச்சோம், கிறிஸ்துவினால திரும்பவும் அதை நாம் பெற்றுக்கொண்டோம். Next. So what happens here, how we become like Jesus is discipleship and growth. இன்னைக்கு வழி நடத்துறதும் வளர்ச்சியும் தான் நம்மள மாத்துது கிறிஸ்துவ போல. ஸோ கிறிஸ்துவ போல நம்ம மாறுறதுன்னு சொல்றது
நம்ம lifelong journey. It's not just after baptism, right? So we say, I became a disciple. So how many of you became a disciple? Raise your hand. எத்தனை பேர் டீச்சராக மாறி இருக்கீங்க? உங்க கைகளை தூக்குங்க. Okay, கீழே போட்டுருங்க கையா. ஓகே, ஆனா இன்னைக்கு பைபிள் படி பார்க்கும்போது நம்ம யாருமே டிசைபிள்ஸ் ஆகல. டிசைபிள்ஸா ஆவறதுக்கு நம்ம ஒவ்வொரு நாளா முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறோம். நம்ம எப்போ டிசைபிள் போல ஆகும், நம்ம எப்போ ஜீசஸா மாறுறோம் அப்பதான். ஸோ இங்க இன்னொரு விஷயத்த கை தூக்கலாம். நீங்க யாரு எக்ஸாக்டா ஜீசஸ் போல வாழ்றது? கை தூக்குங்க. இவர் இப்படி பண்ணிட்டு விட்டார்ல, பாதியில யாருமே கை தூக்கலையா? யாருமே இங்க ஜீசஸ் மாதிரி இல்லையா? அப்ப நான் இந்த ரூம்லயே நான் தான் பெரிய பாவியா இருக்கிறேன், அதனால என்னால கை தூக்க முடியாது. ஸோ இந்த இங்க இருக்கிற எல்லா பாவிகளையும் சேர்த்து வச்சா கடைசியில நான் வரேன். ஸோ எனக்கு முன்னாடி இருக்கிற பாவி யார் தெரியுமா? நான் தான். இல்ல, வேற ஒருத்தர் இருக்காரு, அவர் என்ன பார்க்க மாட்டேங்கிறாரு. அவர் இல்ல, அந்த பக்கம் பார்த்து உங்க பேர் சொல்லாமா? இல்ல, கோவிந்த் தான். சாரி, கிடியான். ஏன்னா பேர்லாம் மாத்தி வச்சிருக்காரு இல்லையா? சோ எப்போ நீங்க நான் ஜீசஸ் போல இருக்கிறேன் கை தூக்குறீங்களோ அப்பதான் நீங்க டிசைபிள் ஆயிட்டீங்கன்னு சொல்ல முடியும் இல்லையா? இப்போ நம்ம டிசைபிளா கொஞ்சம் கொஞ்சமா ஆகிறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணிட்டு வரோம். So how do we become disciples? The journey. So this journey is called journey of grace. நம்ம எப்ப சீஷர்களா மாறும் அப்படின்னா, நம்ம இப்போ பயணிக்கிற இந்த பயணமானது கிருபையின் பயணமாக இருக்கிறது. So that is learning, growing, which involves Bible study, prayer, actively seeing and applying Jesus' teachings in our lives. நம்ம கத்துக்கிறதோடும் வளர்றதோடும் சேர்த்து ஒரு சீஷர்களா இருக்கிறதுக்காக செய்யக்கூடிய எல்லா முயற்சிகளும் இருக்கு. வேதம் வாசிக்கிறது, ஜெபம் பண்றது, இயேசுவை பார்த்து இயேசுவினுடைய காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துறது. Okay. Next slide. It says, God does not just want you and me to be knowing about Jesus, but He wants us to become like Jesus. தேவன் இயேசு கிறிஸ்துவை நம்ம தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கல, இயேசு கிறிஸ்து போல நம்ம மாறணும்னு நினைக்கிறார். Today, one of the things which we see from the scripture, next slide talks about Philippians chapter 2 verse 5. It says that in your relationship with one another, in your friendship with one another or relationship with one another, you should have the same attitude of Jesus Christ. பிலிப்பியர் புத்தகம் 2வது அதிகாரம் வசனம் 5ல பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கக்கூடிய உறவு முறையில, நம்மளுக்கு இருக்கக்கூடிய நட்புல, உறவு முறைகள்ல கிறிஸ்து இயேசு கிட்ட இருந்த சிந்தையே நம்ம கிட்ட இருக்கணும்னு அந்த வசனம் சொல்லுது. When God created Adam and Eve, first man and woman, முதலாவது மனுஷனையும் மனுஷன் படைச்சாரு தேவன், ஆதாம் ஏவாள். So He wanted them to live a godly life. அவர் தேவனுக்குரிய ஒரு வாழ்க்கையை அவங்க வாழணும்னு நினைச்சார். And also after that, we all were created to become like Jesus. அது பின்பாக நம்ம எல்லாருமே படைக்கப்பட்டோம் இயேசு கிறிஸ்துவை போல மாறுறதுக்காக. The next slide talks about Romans 8:29. அடுத்தது ரோமர் புத்தகம் 8வது அதிகாரம் வசனம் 29 நம்ம வாசிக்கிறோம். தமிழ்ல படிக்கலாம். ரோமர் புத்தகம் 8வது அதிகாரம் வசனம் 29 நம்ம வாசிக்க கேட்கலாம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். ஆமென். The Bible very clearly says that God foreknew and also predestined each one of us to become like His Son. வேதம் சொல்லுது, தேவன் உங்க எல்லாரையும் முதற் குறித்து இருக்கிறார், இயேசு கிறிஸ்துவை போல இருப்பதற்காக முன்னாடியா உங்க எல்லாரையும் அவர் குறித்து வைத்திருக்கிறார் வேதம் சொல்லுது. So இன்னைக்கு நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, இன்னைக்கு இந்த பாடத்துல இருந்து நான் நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். முக்கியமா நான் கத்துக்கிட்டது இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவோடைய குணாதிசயம், கேரக்டர், ரைட், அவருடைய குவாலிட்டிஸ், அது என்னிடத்துல பிரதிபலிக்கும் பொழுதுதான் நான் வசனத்தின்படி நடக்கிறேன்னு சொல்ல முடியும் இல்லையா? When we really put those scriptures into practice and show ourselves or live like Jesus in our talk, in our walk, in our relationship with one another, as the scripture says, our attitude should be same as Jesus Christ, right? நம்மளுடைய உறவு முறைகளை நம்ம பேசும்போது, நடக்கும்போது, ஒருத்தர் நம்ம உரையாடும் பொழுதும், உறவுல இருக்கும் பொழுதும் கிறிஸ்து இயேசுக்குள்ள இருந்த சிந்தையை நம்ம எல்லாரும் கூட இருக்கும் பொழுது நம்ம இயேசு கிறிஸ்துவை போல மாறணும்னு வேதம் சொல்லுது. So my question is, I want to ask you, because some of you were there when I was leading this ministry also. And the Paris ministry நான் வழிநடத்திட்டு இருக்கும்போது நிறைய பேர் இங்க இருந்தீங்க. அது ஆறுக்கிற சிரிக்கிற இருந்தார் கண்டிப்பா.
அவர் கல்யாணம் கூட பண்ணிக்கிட்டாரு அப்ப இல்ல கரெக்ட். வேற யாரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? நீங்க பண்ணிக்கிட்டீங்களா? நிறைய பேர் பண்ணிக்கிட்டாங்க. ஈவன் ஜோசப் கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு பாரு. உமா எங்க பின்னாடி இருக்காங்க. அவங்க பேக் பெஞ்சர், நீங்க ஃபர்ஸ்ட் பெஞ்சர். பொதுவா வந்து பேக் பெஞ்சர்ல வீக் கிறிஸ்டியன் சொல்லுவாங்க இல்லையா நம்ம, கரெக்டா? அப்படி இல்ல, அப்படிலாம் இல்ல, சும்மா சொன்னேன். அப்படி பார்த்தோம்னா பாவம் அறிவத்து கூட பின்னாலதான் இருக்கு. ஸோ பைபிள் படி அவர் நடக்கிறாரு. எப்படி? முன்ன இருக்கிறவங்க பின்னால இருப்பாங்க, பின்ன இருக்கிறவங்க முன்னாடி இருப்பாங்க. ஸோ அதை ஃபாலோ அப்படி நீங்க எல்லாரும் பின்னால போயிட்டாங்க. எனக்கு கொஞ்சம் பேர் வேணும் இல்லையா ஃப்ரண்ட்ல. ஸோ இன்னைக்கு ஜீசஸ் மாறி இருக்கிறது அப்படின்னா, இன்னைக்கு நம்மளுடைய நான் சொன்னது போல குணாதிசயம் மாறணும். நம்ம உறவுல ஏசு போல இருக்கணும் ஒருத்தர்கிட்ட. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட் இன் எஃபிஷியன்ஸ் 4:15, எபேசியர் 4:15 படிக்கலாம். நம்ம வாசிக்கலாம். எபேசியர் புத்தகம் 4வது அதிகாரம் வசனம் 15 வாசிக்க கேட்போம். அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். ஆமென். So we will speak the truth in love, growing in every way more and more like Christ, who is the head of the body, that the church. So நான் ஃபர்ஸ்ட் சொன்னது போல இன்னைக்கு நான் அடுத்த ஆரம்பிச்சேன் இல்லையா, அப்படியே டாபிக் மாறிடுச்சு. நான் சொன்னது வந்து இங்க இருக்கும்போது நான் நிறைய இந்த மினிஸ்ட்ரி வழி நடத்திட்டு இருக்கும்போது நான் எப்படி ஜீசஸ் போல இருந்தேன் எப்படி எனக்கு தெரியும். நான் இந்த மினிஸ்ட்ரியை வழி நடத்தும் போது இங்க இருக்கிற டிசாபிள்ஸை கேட்டுதான் சொல்லிடுவாங்க இல்லையா, நான் ஜீசஸ் மாதிரி உங்களை வழி நடத்தினேன்னா இல்ல என்னுடைய சொந்த விருப்பு வெறுப்பின் படி நடத்தினான்னு சொல்லிட்டு. அட்லீஸ்ட் சாமியாவது நான் ஜீசஸ் கூட தான் வழி நடத்தினேன். கரெக்டா சாமி? கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லையா? இருக்கலாம், இல்லாமே இருக்கலாம். சாமி தான் எதுக்கு எஸ்ன்னு சொல்லுவாருன்னு அவரை கேட்டேன் நான். ஏன்னா சில பேர் யோசிப்பாங்க, நீங்களே யோசிக்கிறீங்கன்னா அப்ப வளர்ந்துட்டு இருக்கிறீங்க நீங்க கிறிஸ்துக்குள்ள. ஆமென் ப்ரோ, குட் ஜாப். ஏன்னா நம்ம நிறைய பேர் சில பேர் எனக்கு தெரியாது, எது கேட்டாலும் என்ன சொல்லிடுவாங்க? எஸ் சொல்லிடுவாங்க. அவங்களோட தான் நம்ம கேள்வி கேட்கணும் இல்லையா? ஸோ அதுதான் என்னோட டெஸ்ட் இல்லையா. எனக்கு எப்படி நான் ஜீசஸ் போல வாழ்ந்தேன்னு சொல்ல முடியும்னா, ஸோ நான் என்னென்ன மாதிரி நான் ஜீசஸ் மாதிரி இருந்தேன். உங்ககிட்ட பேசும்போது, உங்க கூட நடந்துக்கும் பொழுது, உங்களை தூக்கி ஆதரவணிக்கும் பொழுது இல்லையா, யாரும் நான் அடிச்சது இல்லை. அது இருக்கும் ரொம்ப பாசமா ஆதரவணிக்கும் போது. ஸோ ஜீசஸ் இருந்தா கூட அதான் பண்ணிருப்பேன். கரெக்டா யுவராஜ் ஒத்துக்கிறார். லதா, யுவராஜ் ஜீசஸ் மாதிரி உங்ககிட்ட இருக்காதா? நீங்களே எஸ் சொல்ல மாட்டேன்றீங்க. வளர்ந்து இருக்காங்க. ஒரு கணவனுக்கு நீங்க எல்லாத்துக்கும் எஸ் சொல்லணும். எஸ்ஸா ஜீசஸ் மாதிரி இருக்காதா உங்ககிட்ட கொஞ்சம்? ஓகே, சோ அப்ப யாருமே இங்க ஜீசஸ் மாதிரி இல்ல. நம்மளாம் ஜீசஸ் ஃபாலோவர்ஸ், ரைட்? எனிவே, நோ ப்ராப்ளம். என்னைய சேர்த்து அது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா ஜீசஸ் எதிர்பார்க்கறது என்னன்னா, நீங்க ஜீசஸ் மாதிரி பெர்ஃபெக்டா வாழணும்னு எதிர்பார்க்கல, மாறதுக்கு முயற்சி பண்றீங்களான்னு தான் எதிர்பார்க்கல, ரைட்? ஸோ அதாவது நம்ம தப்ப உணர்றதுக்கான ஆட்டிடியூட் இருக்குதான் தான் முக்கியம். ஸோ அதனால நான் யாரையும் போய் வந்து நீங்க இன்னும் மாறவே மாட்டேன்றீங்களா, எப்பதான் மாறுவீங்க, எவ்வளவு நாள் இப்படிதான் இருப்பீங்க, இந்த கேள்வி நான் நிறைய தடவை எல்லார்கிட்ட கேட்டிருக்கேன், ரைட்? அப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த கேள்வி கேட்டு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா குருந்தியர்ல அதுக்கு பதில் இருக்குது. யாரால சொல்ல முடியும்? இல்ல தப்பு. அன்பு கரெக்ட் தான், நீங்க சொன்ன வசனம் தப்பு இல்ல. 1 கொரிந்தியர்ல அதுக்கு பதில் இருக்குது. என்ன வசனம் சொல்லிட்டா கண்டுபிடிச்சிருவீங்களா? நீங்க கரெக்டா சொன்னீங்கன்னா உங்களுக்கு நான் பரிசு தரேன். கேட்கல, கேள்வியே புரியலையா உங்களுக்கு? கடைசி பெஞ்ச்ல உட்காந்து அப்படிதான் இருக்கும். அதான் ஃப்ரண்ட்ல உட்காரணும். அவரே கேட்டு வாங்கிட்டாரு. ஓகே, சோ பைபிள் சொல்றது 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்துல விதைக்கிறவர் ஒருத்தர், அறுக்கிறவங்க, சாரி தண்ணி பாய்ச்சல் ஒருத்தர், அப்புறம் வலைய பண்ணுங்கிறது கர்த்தரார். சோ அதை விளைவிக்கிறது. God only makes it grow, right? நம்மளுக்கு வராத தமிழ் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பேசுறேன். Okay, God only makes it grow. So what happens is others change because of God, not because of our conversation, not because of our discipling, not because you spend time with leaders. Come and spend time. We can't expect you to change, right? Leaders cannot expect you to change, because change will come when God has decided that you will change. விலையை பண்ணுகிறவரும் கர்த்தர்னு வேறு சொல்லுது.
நம்ம பார்த்தோம்னா நம்ம மற்றவங்க நேரம் செலவழிக்கிறதுனாலயோ ஒருத்தருக்கு போதிக்கிறதுனாலயோ அவங்க மாற போறது இல்ல. தேவன் அவங்களுக்குள்ள வரும்போது கண்டிப்பா தேவன் தான் அவங்களை மாற்றத்துக்குள்ள கொண்டு வரவரா இருக்கிறார். Because I had, spent lot of time. Sometimes we have discipling time starting from 9 o'clock till 2 o'clock, 3 o'clock in the morning. But that brother and sister did not change. But when I went from here, they changed. நிறைய நேரங்கள்ல வழிநடத்துற நேரத்துக்கு நான் நிறைய நேரத்தை செலவழிச்சுக்கேன். ராத்திரி 9 மணிக்கு தொடங்கி விடிய நேரம் 2 மணி 3 மணி வரைக்கும் அவங்க கூட நான் நேரம் செலவழிச்சிருக்கேன். அந்த சகோதரன் சகோதரிய நிறைய நேரத்துல மாறாததை நான் பார்த்திருக்கேன். நான் இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் அவங்க மாறி இருக்கிறதையும் நான் பாக்குறேன். Okay, sometimes I have shouted at that brother, brother, when you change, மாறவே மாட்டீங்களா நீங்க அப்படின்னு பயங்கர கோவத்தோட கத்திருக்கேன். யாராவது அந்த மாதிரி கத்திருக்கேனா? இல்ல கத்திருக்கேன். யார் சொன்னாது? நீங்க. நான் ஏன் உங்களை கத்தணும்னு சொல்லுவோம். ஓகே, சோ அதெல்லாம் நான் சொல்ல முடியாது இல்லையா? நிறைய விஷயத்துக்கு கத்திருப்பேன். ஆனா அது சரியான விஷயம் கிடையாது இல்லையா? ஏன்னா நம்ம எது கத்துறோம், எதுக்கு ஒருத்தர் மேல கோவப்படுறோம் டிசைப்ளிங் பண்ணும்போது, ஏன்னா நான் சொல்லியே நீங்க மாற மாட்டேன்றியா அப்படின்னு சொல்லிட்டான் இல்லையா? கரெக்டா டேவிட்? நீ செய்தியிலே இல்லையா, மெசேஜ்ல கேட்கல. ஓகே, சோ எல்லாரையும் கவர் பண்ணோம் இல்லையா? அதனால்தான். சோ மெயினா நான் கத்துறதுனால செய்தி கூட நான் பயங்கர அனலா கத்தி சண்டை போட்டு குதிச்சு அதனால நீங்க மாற போறது இல்ல இல்லையா? நான் ரொம்ப சாந்தமா பேசிட்டு போலாம். ஆனா கடவுள் உங்க இதயத்தை மாத்தணும்னு நினைச்சா மாத்திடலாம் இல்லையா? அது எதுனாலும் கூட முடியும். அது சிம்பிளா கடவுள் ஈஸியா பண்ண முடியும். நம்ம நாமன் ஒருத்தர் இருந்தார் தெரியுமா? பழைய ஏற்பாடுல அவர் என்னவா இருந்தாரு? சத்திப்பான செய்யறவரா இருந்தார். கரெக்டா? பழைய தளபதி. கரெக்ட். நான் தப்பா சொல்ல நீங்க கரெக்டா சொல்றீங்களா? ஓகே, அவரு சட்டிப்பான செய்யறவர் இல்ல, பெரிய பழைய தளபதியா இருந்தார். ஆனா அவருக்கு குஷ்டரோகம், ஜுரம் இல்ல, குஷ்டரோகம் இருந்தது. ரைட்? சோ அவர் யார்கிட்ட போனாரு? எலிஷா கிட்டயா? ஷுவரா? எலிஷா கிட்ட இல்ல. எலிஷா கிட்ட போனாரு. சோ எலிஷா என்ன பண்ணாரு? வெளியே அவருக்கு அற்புதம் செஞ்சு குணப்படுத்தினாரா? சோ எப்படி அந்த நியூஸ் நாமனுக்கு வந்தது? ஒரு ஓகே, வேலைக்காரியா வேலைக்காரன் தான் பைபிள்ல. அது பிரச்சனை இல்ல. முக்கியமானன்னு பாத்தீங்கன்னா நாமன் எதிர்பார்த்ததுனால அந்த ப்ராஃபெட்னா தீர்க்கதரிசி அவருக்கு பெரிய அற்புதம் செஞ்சு அவரை குணப்படுத்துவார். ஆனா எலிஷா பண்ணது, நீ போய் இந்த யோதான் நதி, சிலோமாம் நதியில ஏதோ நதின்னு வச்சுக்கலாம் சரியா, தண்ணியை ஓடிச்சாங்க. அதுல போய் நீ 7 தடவை உள்ள முழுகி ஏச்சினா நீ குணமடையும். அதுக்கு நாமன் ரொம்ப கோவப்பட்டாரு. நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன், இங்க அழுக்கு தண்ணியில போய் குடிக்க சொன்னீங்க, நீங்க போய் கூவத்துல குடிக்கிற மாதிரி. இப்ப கோவந்த் என்கிட்ட அப்புறம் என் பாவத்தெல்லாம் மன்னிக்கணும் அப்படின்னா, நீ போய் 7 தடவை கூவத்துல குடிச்சிட்டு வா அப்படின்னா செய்வாரு. குடிச்சிட்டு வந்துடுறாரு. ஓகே, ராம்தரை என்ன செய்வாரு? வீட்டுல சேர்க்க வேண்டாம், ஜான்சியை நீங்க சேர்க்க வச்சிருவீங்க. கரெக்டா? ஓகே, சோ அதனால்தான் அவருக்கு கோவம் வந்தது. ஆனா அந்த அவரு கூட இருந்த போர் சேவன் ஒருத்தர் சொல்றாரு, நீங்க பெரிய காரியம் சொன்னா செஞ்சிருப்பீங்க, இந்த சின்ன காரியத்தை செய்ய முடியும் அப்படின்னு. சோ நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இன்னைக்கு தேவன் பெரிய பெரிய அற்புதம் நம்ம வாழ்க்கையில பண்ண போறதில்ல. சில சமயத்துல நம்ம ஜெபம் பண்ணிருக்கிறோம் இல்லையா, இது நடக்கணும், அது செய்யணும், இது நடக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா தேவன் நம்மளுக்கு செய்யற அற்புதங்கள் எப்படி நடக்கும்? நம்ம கூட இருக்கிறவங்க மூலியமா தான். நம்ம எப்படி மத்தவங்க கிட்ட ஜீசஸ் போல இருக்கிறோமோ அது மூலியமா தான் ஜீசஸ் உங்க வாழ்க்கையில மிராக்கிள்ஸ் பண்ண போறாரு. அதுதான் நாமனோட வாழ்க்கையில நடந்தது. அதனாலதான் இந்த பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுது, உங்க சிந்தை, அதாவது in your relationship with one another you need to be like Jesus Christ. பிலிப்பியர் 2வது அதிகாரம் வசனம் 5ல நம்ம சொல்றது போல பார்த்தோம்னா, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுதுன்னு வேத வசனம் சொல்லியிருக்காரு. ரைட். சோ நம்ம பிலிப்பியர் 2:1-11 வரைக்கும் இன்னைக்கு பார்க்க போறோம். 3 தலைப்புல. முதலாவது தலைப்பு 2. You can go next. Yeah, so these are the 3 points we are going to see today. 3 தலைப்புகளை நம்ம இன்னைக்கு செய்தியை கேட்க போறோம். First is
Jesus humbled himself and became a servant. இயேசு தம்மை தாமே தாழ்த்தி ஒரு அடிமையை போல ரூபம் எடுத்தார்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் தலைப்பு. And then Jesus chose obedience during trials and temptations. இயேசு கிறிஸ்து அவருக்கு இருந்த சோதனை காலகட்டத்துல அவர் கீழ்ப்படிதல தேர்ந்தெடுத்தாருன்னு நம்ம பார்க்கிறோம். Jesus' attitude gave him victory over temptations and sins. பாவத்தின் மேலையும் தூண்டுதல்கள் மேலையும் இயேசுவினுடைய எண்ணம் அவருக்கு ஜெயத்தை கொடுத்தது. Okay, next slide. This Jesus humbled himself to become a servant. In Philippians 2, verse 6 and 7. பிலிப்பியர் புத்தகம் 2வது அதிகாரம் வசனம் 6-7 வாசிக்க கேட்கலாம். இயேசு அவரை தாழ்மைப்படுத்தினதை பத்தி நம்ம வாசிக்கலாம். பிலிப்பியர் புத்தகம் 2ஆம் அதிகார வசனங்கள் 6-7. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். ஆமென். Right. So நம்ம இன்னைக்கு இயேசு கிறிஸ்து போல மாறுறதை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். அதாவது இன்னைக்கு இயேசு கிறிஸ்து போல நம்ம மாறுறதுக்கு இயேசு கிறிஸ்துவோட கிருபை உங்களுக்கு முக்கியம். ஸோ நீங்க அவரை போல மாறிட்டு வரலன்னா இன்னைக்கு நீங்க செக் பண்ணணும், நீங்க கிருபைய ஏற்றுக்கொள்ற ஒரு மனப்பாங்கு இல்லை உங்ககிட்ட இல்லையா? இப்ப நான் இயேசு கிறிஸ்துவோடைய கிருபை எனக்கு வர மாட்டேன்றதுன்னா அது காரணம் தேவன் கொடுக்க மாட்டேன்றாருன்னு இல்லை, அது காரணம் நான் அது அலோவ் பண்ணணும் இல்லையா? ஐ ஷுட் அலோவ் ஜீசஸ் டு treat me with grace. So when I am having a boundary, when I don't allow Jesus to lead my life, then the grace will not come to me. இயேசு கிறிஸ்து என்ன கிருபையோட நடத்துறதுக்கு நான் அனுமதிக்கணும். நான் எனக்குன்னு ஒரு வரைமுறையை வச்சுட்டு ஒரு எல்லைகளை வச்சுக்கிட்டு அதுக்குள்ளதான் நான் இருப்பேன்னு சொன்னா தேவனை நான் எனக்குடைய வாழ்க்கையில செயல்படுறதுக்கு அனுமதிக்கலன்னா என்னால அந்த கிருபையை உணர முடியாது. In the next slide, it talks about how does your attitude compare with the attitude of Jesus. நம்மளுடைய எண்ணங்களை எப்படி நம்ம இயேசு கிறிஸ்துவனுடைய எண்ணத்தோட ஒத்து பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். The attitude is like to Jesus, greatness was downward direction. So for Jesus, becoming great is going down. How was that? From heaven to earth. That's what Jesus did, right? He took the very nature of a servant. That's what verse 6 and 7 talked about, right? Who being in the nature of God did not consider equality with God something to be used to his own advantage, but rather he made himself nothing, taking the very nature of a servant found in the human likeness. இயேசுனுடைய அந்த அற்புதமான குணம் எப்படி இருந்தது அப்படின்னா, இயேசு அவர் மேலாக போறதுக்கு முன்னாடி தன்னை தாழ்மைப்படுத்தினாரு. அவரு இந்த உலகத்துல உயர்த்தப்படுறதுக்கு முன்னாடி தான் ஒரு தேவனுடைய ரூபமா இருந்தும் தன்னை தாழ்த்தி ஒரு அடிமை போல வேலைக்காரனை போல தன்னை தாழ்த்தி நடந்து தேவனுக்கு சமமா இருப்பத அவரு ஒரு கொள்ளையாடின பொருளை எண்ணாம நம்மை கீழே வச்சுட்டாரு கடவுள். அதனால அவரை உயர்த்தினார். So these are important points for us to become like Jesus, right? It says greatness to Jesus is not a matter of self-will, but rather self-abandonment. Abandonment is விட்டு கொடுக்கிறது, right? Self-abandonment, not self-will. இங்க பார்த்தோம் அப்படின்னா இயேசுனுடைய பெருமை, இயேசுனுடைய மேலான தன்மை எப்படி இருக்குதுன்னா, அவர் தன்னை உயர்த்துறவரா இல்ல, தன்னை தாழ்த்துறவரா இருந்தாரு, தன்னை விட்டு கொடுக்கிறவரா இருந்தார், தன்னை தானே கைவிடக்கூடிய ஒரு நபரா இருந்தார். So the more you lose, the more you gain. That's what Jesus' attitude. இயேசுடைய எண்ணம் எப்படிங்க, எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க இழக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்க அதை பெற்றுக்கொள்வீங்கன்ற ஒரு எண்ணம் அவர்கிட்ட இருந்தது. This is where I saw that I was not following Jesus, because many times I was not looking at downward direction in my Christian life, right? I was looking at growing up. That means doing great things, growing from one like being a leader, becoming a family group leader, becoming then zone leader, then sector leader, then regional leader, church leader, but regional leader, then Arakaraj type of church leader. Okay, so a joke for that. But other okay வளர்ச்சி, பட் அது ஜீசஸோட வளர்ச்சி இல்லை. ஜீசஸோட வளர்ச்சி இன்னைக்கு எவ்வளவு தூரம் நம்ம தாழ்மை ஆகிட்டே போறோமோ அவ்வளவு தூரம் தேவனை போல மாறிட்டு வரோம்னு அர்த்தம், ரைட்? ஜீசஸ் போல மாறிட்டு வரோம். ஸோ இன்னைக்கு நான் அதுதான் என்னோட வாழ்க்கையில பார்க்க முடிஞ்சது. எப்படி நான் மற்றவங்கிட்ட பேசும்போது, ஏன்னா மற்றவங்க இடத்துல நடந்த விதம் இன்னைக்கு அவங்க கிட்ட ஜீசஸோட கேரக்டரை பிரதிபலிக்குதான்னு நான் யோசிக்கணும், ரைட்? ஸோ அது நடக்கலைன்னா அப்ப கண்டிப்பா நான் ஜீசஸ ப்ரீச் பண்ணல, வேற யாரை ப்ரீச் பண்றேன்? ஜீசஸ்க்கு எதிராக சாத்தான் தான், இல்லையா? ரைட். ஸோ அப்ப நிறைய பேருக்கு நான் இங்க சாத்தான ப்ரீச் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், இல்லையா? ஃபர்ஸ்ட் இப்ப இல்ல, பட்
ஏன்னா நம்ம ஜீசஸோட தாழ்மைய நம்ம தரிச்சுக்கலனா we clothe ourselves with the humility of Jesus, right? So we have to have that clothing of humility of Jesus character. If you are not like that, then seriously you are going far away from Jesus. So Jesus had a lot of humbleness. In his speech with one another, he was very gentle. People liked him because not of his appearance, because of his love towards one another. He was forgiving. When the adulterous woman came to Jesus, she was comfortable with Jesus because even though others want to stone her to death, she felt Jesus is the one who treats her with grace and forgiveness. ஏசு கிறிஸ்து கிட்ட பார்த்தோம் அப்படின்னா அவர் எப்பவுமே தாழ்மையா இருக்கிறவராக இருந்தாரு. தன்னை எப்பவுமே ஒரு மிருதுவான நபரை வச்சுக்கிட்டாரு. மத்தவங்க அவரை சுலபமா அணுகிற அளவுக்கு தன்னை வச்சுக்கிட்டாரு. அந்த விபச்சார பெண் மத்தவங்க எல்லாம் கல்லெறிஞ்சு அவங்களை கொல்லணும்னு நினைச்ச நேரத்துல ஏசு கிறிஸ்து கிட்ட அவங்க தன்னை பொறுத்துக்கிட்டாங்க. ஏசு கிறிஸ்து கிட்ட தன்னை ஒரு சொகுசான நபரை அவங்க பார்த்தாங்க. ஏன்னா ஏசு கிறிஸ்து அவங்களை மன்னிக்கிறவரா, ஏற்றுக்கொள்ளக்கூடியவரா, பேச்சுலையும் நடக்கையில மாத்திரம் இல்லாம பேச்சுலையும் மத்தவங்களை ஒரு தன்மையா நடத்துற ஒரு குணமுடையவரா இருந்தார். And that's what Philippians 2:5 says. In your relationship with one another, be like Jesus. That means not leader and disciple, right? Both disciple and even somebody is having some leadership responsibilities. Both have to be like Jesus, humble with one another. Disciple cannot say, bro, he's a leader, he should be humble. The leader says, I'm a leader. The disciple should be humble, right? It's like Satan fighting with one another. We cannot be like that. We have to be rather fighting to become more humble, right? நான் இவர் காலில் விழுந்தா இவர் என் காலில் விழுறதுக்கு சண்டை போட்டுக்கிறது இல்லையா? அப்புறம் என்ன ரெண்டு பேரும் ஒருத்தர் காலில் விழுந்தா கீழே தான் விழுந்துரும், ரைட்? அது பரவாயில்ல. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு காலில் விழுற மாதிரி காலை இழுத்து விடக்கூடாது. அதுதான் முக்கியம் இல்ல, ரைட்? ஸோ நான் என்ன சொல்ல வரேன், முக்கியமா உங்க லைஃப் நீங்க யோசிச்சு பாக்குறது முக்கியம். எவ்வளவு தூரம் உங்க வாழ்க்கையில ஜீசஸோட குவாலிட்டிஸ் இருக்குது. அதாவது உங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல இன்னைக்கு நீங்க ஒருத்தர்கிட்ட பேசும்போது நிறைய வேலையில அதுல வெறுப்பு, கோவம், இன்னைக்கு நீ தப்பு பண்ணிருக்க, நீ இப்படி இருக்கிற, இன்னைக்கு நீ மாறவே மாட்டேன்ற நிறைய தடவை நம்மளுக்கு அந்த மாதிரி வாக்குவாதம் இருக்கிறதா இருக்கும், ரைட்? அது காரணம் நம்ம ஜீசஸ வாழ்க்கையில இமிடேட் பண்ணாததுனால தான். இன்னைக்கு நான் நிறைய தடவை ஷாமேன் மேல கோவப்பட்டிருக்கிறேன், என்னுடைய மனைவி, ரைட்? உங்க எல்லாருக்கும் தெரியும் ஷாமேன். ஸோ அவங்க இன்னைக்கு அவங்க எல்லா விஷயத்துலயும் ஒரு ரொம்ப அற்புதமான விஷயம், அவங்க கிட்ட வந்து 99% of the time அவங்க என்கிட்ட ஆர்கியூ பண்ண மாட்டாங்க, ரைட்? ஸோ ஷீ லிசன்ஸ் டு இட், ஷீ ஹெல்ப்ஸ் மீ டு அண்டர்ஸ்டாண்ட். லைக் நான் வந்து கோவப்பட்டு கத்துனா கூட அவங்க அதே விஷயத்த ரொம்ப தாழ்மையா பொறுமையா சொல்ல முடியும். ஸோ அதனால நிறைய வேலையில எங்களுக்குள்ள சண்டை அவாய்ட் பண்ண முடியும், ரைட்? பெரிய பிரச்சனை வந்தா கூட அதை வந்து சிம்பிளா அவாய்ட் பண்ண முடியும். அதுக்கு காரணம் கடவுளுடைய கிரேஸ் தான், ரைட்? இன்னைக்கு நான் சொன்னது போல இன்னைக்கு கடவுளை போல மாறுது, ஜீசஸ் போல மாறுதுன்னா இட்ஸ் கால்ட் ஜேர்னி ஆஃப் கிரேஸ். ஸோ ஜேர்னி ஆஃப் கிரேஸ் வேறனா இன்னைக்கு நம்ம ஜீசஸை அலோவ் பண்ணோம் அந்த கிரேஸ் நம்ம வாழ்க்கையில நடக்கிறதுக்கு. அதுக்கு நம்மளுடைய லைஃப் ஏசு கிறிஸ்துவோட குவாலிட்டிஸை பிரதிபலிக்கணும். நீங்க ஒருத்தர் பேசும்போது கொஞ்சம் கூட அதிகாரம் தெரியக்கூடாது. நீங்க லீடரா இருக்கலாம், லீடரா இல்லாம இருக்கலாம், பணக்காரரா இருக்கலாம், ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம், ரைட்? எது எப்படி இருந்தாலும் இன்னைக்கு ஒருத்தர்கிட்ட இருக்கிற ரிலேஷன்ஷிப் ஜீசஸ் போல இருக்கணும்னு பைபிள் சொல்லுது. நெக்ஸ்ட் ஸ்லைட். இன்னைக்கு இந்த வசனம் சொல்றது, பீயிங் a slave involves several things. ஒரு அடிமையா இருக்கிறது அப்படின்னா அதுல நிறைய விஷயங்கள் உள்ளடங்கி இருக்கு. ஏன்னா ஒருத்தர் வந்து அடிமையா இருக்கும்போது there is loss of property. He cannot have property. Separation from the family. He cannot be with the family when he is a slave. Abused by an unkind owner. Loss of individuality. And no freedom to choose. Give up on the personal rights of that person. ஒருத்தர் அடிமையா இருக்கும்போது அவர் வாழ்க்கையில எதையெல்லாம் தொலைப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா அவருக்குன்னு ஒரு சொத்து பத்து இருக்காது. அவங்களால சொந்தமா எதையும் அவங்களுக்குன்னு ஒரு சொத்து வச்சிருக்க முடியாது. அப்புறம் குடும்பத்துல இருந்து அவங்க பிரிக்கப்பட்டிருப்பாங்க. ஒரு தயவற்ற முதலாளியால, எஜமானால அவங்க ரொம்ப மோசமான நிலைமையில நடத்தப்படுவாங்க. அவங்களுடைய தனித்தன்மை அவங்களை இழந்து போயிடுவாங்க. So next slide, it talks about இன்னைக்கு இந்த விஷயம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த வசனங்கள் விஷயங்கள் வந்து ஒரு அடிமையா இருந்தா என்னென்ன நடக்கும். ஸோ ஜீசஸ் அடிமையின் ரூபம் தான் எடுத்தாரு. ஆனா இன்னைக்கு இந்த வார்த்தைகள் சொல்றது போல Christ likeness is all about transforming your character, not your personality. இங்க பார்த்தோம் அப்படின்னா இந்த வசனம் சொல்றது போல கிறிஸ்துவை போல மாறுறது அப்படின்னு சொல்லுது.
உங்களுடைய குணாதிசயங்களை மாத்திக்கிறது தவிர்த்து உங்களுடைய ஆளுமையை நீங்க மாத்திக்கிறது கிடையாது. சோ நான் ஏசு கிறிஸ்து போல இருக்கணும்னா நான் எப்படி பார்க்கறதுக்கு இருக்கிறேன் அதுல தோற்றத்துல மாறிட்டே வர்றது இல்லையா? இன்னைக்கு நான் குண்டா இருக்க கூடாது, ஒல்லியா ஆயிடணும், இன்னைக்கு நான் நிறைய மசில்ஸ் தான் இருக்கணும், இன்னைக்கு நான் நடக்கும்போது ஒரு கான்பிடென்டா கான்பிடென்ட்னா தைரியம், மன தைரியம், தன்னம்பிக்கை, தன்னம்பிக்கையோட நடக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு பர்சனாலிட்டி இல்லையா? பட் ஜீசஸ் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது நம்மளுடைய குணாதிசயம் ஏசு கிறிஸ்து போல இருக்கணும் தான். அதுதான் முக்கியம். அது இருந்ததுன்னா நம்ம நடத்தை, நம்ம வாழ்க்கையில நடக்கிற விஷயங்கள், நம்மளுடைய வெற்றிகள் இதெல்லாம் தானா வரும். ஆனா நம்மளுடைய குணாதிசயம் இல்லாம இதெல்லாம் இருந்ததுன்னா நம்மளுக்கு எது கிடைச்சாலும் அதுல பிரயோஜனம் நம்மளுக்கு இருக்காது, அதுல சந்தோஷம் நம்மளுக்கு இருக்காது, அதுல போதும் என்ற ஒரு தன்மை நம்மளுக்கு இருக்காது. டிரான்ஸ்லேஷனுக்காக தமிழ்ல நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்லைட். See, God's Spirit works in us. So how do we change to become like Jesus? தேவனோட ஆவியானவர் நமக்குள்ளாக வேலை செய்றாரு. நம்ம எப்படி கிறிஸ்துவுக்குள்ளாக மாறக்கூடியவங்களா இருக்கிறோம்? So it is Holy Spirit's job to produce Christ-like character in each one of us. நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்களை வெளிப்படுறது பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. So we cannot reproduce the character of Jesus on our own strength. நம்மளுடைய சொந்த பலத்தினால கிறிஸ்துவனுடைய குணங்களை நமக்குள்ளாக நம்மளால விளைவிக்கவோ உருவாக்கவோ முடியாது. So only the Holy Spirit has the power to bring those changes to our lives. அப்படிப்பட்ட மாற்றங்களை நம்மளுடைய வாழ்க்கையில கொண்டு வரதுக்கு பரிசுத்த ஆவியானவரிடத்துல மாத்திரமே வல்லமை இருக்கிறது. So brothers and sisters, it's important to understand it's not one another's help you can change, right? That's where I understood as being a leader for a long time in the church. Like this year I am completing 35 years as a disciple, but all this 35 years, 90% of the time I was not like Jesus, right? Maybe 10% or 1%, I don't know. I have to ask one another, right? Did I talk to you like Jesus? Did I behave to you like Jesus? Did I treat you like Jesus would treat you? If your answer is no, then I have failed. I cannot judge myself and say, I was like Jesus 10%, I was just Jesus 20%. I can't do that, right? நான் இந்த வருஷத்தோட 35 வருடம் என் கிறிஸ்துவ வாழ்க்கையை நான் நிறைவேற்றுறேன். இங்க இருக்கிற நிறைய பேர்கிட்ட நான் கேட்டேன்னா உங்களுக்கு தெரியும், நான் ஏசு கிறிஸ்துவ போல இருந்தேனா, ஏசு கிறிஸ்துவ போல பேசினா, ஏசு கிறிஸ்துவ போல நடந்தனா, ஏசு கிறிஸ்துவ போல உங்களை நடத்தணும்னான்னு கேட்டேன்னா நிறைய நபர்கள் இருக்குது. இல்லைன்னு சொல்லும்போது நானா நான் இப்படி இருந்தேன் இயேசுவை போல 90% இருந்தேன், 95% நான் இயேசுவை போல இருந்தேன்னு சொல்ல முடியாது. ஒருவேளை நீங்களா அப்படி இல்லைன்னு சொல்லும் போது நான் அதுல தோல்வி அடைஞ்சதா தான் இருக்கிறேன். நான் இயேசு கிறிஸ்துவ போல மாறுறதுக்கு எல்லா முயற்சியும் செய்யணும். So that again, if I have to change, who can help me? The Holy Spirit only can help me change. It's not you, any of the leaders in the church. Nobody can help me change. It's only the Holy Spirit of Jesus helps me to change. நான் மாறணும் அப்படின்னா மறுபடியும் பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம் தான் எனக்கு உதவி செய்ய முடியும். ஒரு தலைவரோ சபை தலைவரோ இங்க இருக்கிற மற்றவங்களும் எனக்கு உதவி செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியானவர் தான், அவர் மாத்திரம் தான் நான் இயேசு கிறிஸ்துவ போல மாறதுக்கு எனக்கு உதவி செய்ய முடியும். So then why do we need leaders? Why do we need discipling time? Why do we need to spend time with one another? அப்போ எதுக்கு நம்மளுக்கு தலைவர்கள் இருக்காங்க, எதுக்கு வழிநடத்துனர்கள் இருக்காங்க, எதுக்கு நம்ம ஒருத்தரோட ஒருத்தர் நேரம் செலவழிக்கிறோம்? That those things are there so we can put things in order, right? Church service should happen. Somebody can come and speak to you. Somebody can spend time in preparing something and come and speak to you. Everybody cannot do that, right? Everybody cannot do all the work in the church. But changing your life to be like Jesus, it is whose responsibility? Holy Spirit, of course. But you should allow the Holy Spirit to change you, right? If I feel like I am like Jesus, then nobody can change me. Even the Holy Spirit cannot change me. Even Jesus cannot change me. Because I stop saying I am already changed. But only when I say I am nowhere even near like becoming a Jesus, Jesus make me like you, then Holy Spirit can work in myself, right? Holy Spirit can work in your life when you are humble enough to accept your mistakes, not point out others' mistake. It's easy to point out others' mistake, right? But you need to find out what things in your life making you not to be like Jesus. நம்ம ஏற்கனவே கிறிஸ்துவ போல இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டோம் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரால கூட சரி இயேசுவாலே கூட நம்மளை கிறிஸ்துவ போல மாற்ற முடியாது. ஏன் சபையில தலைவர்களோ வழிநடத்தவர்கள் இருக்கிறாங்கன்னா
காரியங்கள் சரியா நடக்கிறது தான். இங்க ஆராதனை நடக்கும், ஒருத்தர் வந்து உங்களோட பேசுறதுக்கு, உங்களோட வாழ்க்கையில சரியான விஷயங்களை நீங்க ஒரு ஒரு பட்டியலிட்டு நடத்துறதுக்காக அவங்க உதவிக்காக இருக்கிறாங்களே தவிர அவங்களோட பொறுப்பு கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆதியான மாத்திரம் தான் உங்களை மாத்துறதுக்கு முடியும். ஆனா ஏற்கனவே நான் இயேசு போல மாறிட்டே நான் நினைச்சேன்னா என்னால இயேசு கிறிஸ்துவுக்கு போல மாறதுக்கு முடியவே முடியாது. ஏன்னா நான் இயேசுவை போல மாறதுக்கு நான் ஒத்துக்கணும் நான் அவரை போல இல்லைன்றத. Another thing is, when we are humble, we accept others' help, right? When I want, if Govind is discipling me, right? When will I go to Govind and say, sorry, Gideon, not Govind, right? So when will I say to go to Gideon and say, bro, give me some time, let's spend time, let's pray together. Only when I humble enough to ask for help. Otherwise, I'll wait for him to come and ask me. அவர் வந்து கேட்கட்டும், நான் இதுக்கு போய் அவர் தானே லீடர் இல்லையா? பட் இன்னைக்கு ஜீசஸ் போல இருக்கிறதுனா ரெண்டு பேரும் ஜீசஸ் போல இருக்கிறது, நம்ம தாழ்ந்து போய் ஒருத்தர்கிட்ட ஹெல்ப் கேட்டுக்கிறது. ஏன்னா இன்னைக்கு பிலிப்பியர் 2:5 சொன்னது போல our attitude with one another, our relationship with one another should be like Jesus' attitude. பிலிப்பியர் 2:5 சொன்னது போல நம்மளுடைய எண்ணம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கிறிஸ்து இயேசுவை போல இருக்கணும். ஒருவேளை பிலிப்பியர் என்ன வழி நடத்துறாரு அப்படின்னா, எனக்கு ஏதாவது உதவி தேவை அப்படின்னா நான் போய் அவரை கேட்கணும். அவர் தானே தலைவர், அவர் என்கிட்ட வந்து கேட்கணும்னு நான் நினைக்கக்கூடாது. ரெண்டு பேரோட எண்ணமும் கிறிஸ்து இயேசுவை போல இருக்கணும். So next point, we'll go next slide. Next is not only about, first we saw that what is the first point? Anybody remembers? Humbling. கேட்கல, சாரி. Yeah, so Jesus humbled himself. First one we saw. Now second we are going to see, because of his humility, he was even obedient to the point of dying on the cross. That means Jesus chose obedience during trials and sufferings. அவரு தாழ்மையா இருந்ததுனால ரெண்டாவது புள்ளி நம்ம என்ன பாக்குறோம்னா, அவர் சோதனை காலகட்டத்துல கூட அவர் கீழ்ப்படிதலை தேர்ந்தெடுத்துட்டாருன்னு பாக்குறோம். Philippians 2:8. பிலிப்பியர் 2:8 நம்ம வாசிக்கலாம். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆமென். So Bible clearly says, being a human being, அவர் மனுஷரோட சாயல்ல இருந்து தன்னைத்தானே தாழ்த்தி அவர் மரண பரியந்தம் தன்னை கீழ்ப்படிந்தவராக்கினார். became obedient to death, even death on the cross. So இன்னைக்கு எந்த அளவுக்கு கீழ்ப்படிஞ்சாரு, ஈவன் அவரு சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்ற அளவுக்கு கீழ்ப்படிந்தவரா இருந்தார். Next slide. Many times when we are faced with setbacks in life, right, pain, injustice, crisis, we become very better or we become bitter. One of the things happens. நிறைய நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் நம்ம தோல்வி அடையும் போது, பின்னாடி நோக்கி போகும்போது, வலிகளோ கஷ்டங்களோ இல்லைன்னா நம்மளுக்கு காயங்களோ இல்லைன்னா ஏதாவது கஷ்ட சூழ்நிலைகள் வரும்போது நம்ம ரெண்டு விஷயத்துல ஒன்னா மாறுறோம். நம்ம வாழ்க்கையில ஒன்று சிறந்தவரா ஆயிடும், இல்லைன்னா அதிகமா காயப்பட்டவங்களாவும் மாறிடும். So think about your life, the problems you faced, the sins which pulled you down, the injustice you faced, the money situations, financial situations, health issues. All this have made you better person or made you more and more bitter. உங்க வாழ்க்கையை குறித்து யோசிச்சு பாருங்களேன். நீங்க உங்க வாழ்க்கையில அனுபவிச்ச பாவத்தினுடைய விளைவோ வலிகளோ, உங்களுக்கு ஏற்பட்ட அநீதியோ அல்லது உங்க வாழ்க்கையில கூட நிதி நிலையினால வந்த பிரச்சனையோ, இது எல்லாமே உங்களை ஒரு சிறந்த நபரா மாத்திருக்கா இல்லைன்னா ஒரு காயப்பட்ட நபரா மாத்திருக்கா? Okay, there is a tongue twister saying Betty bought some butter to make the bitter butter better. Butter bitter. Very good. நான் வந்து சொல்றேன். ஓகே, பார்த்திபன், நீங்க பெட்டி பெட்டர் பட்டர் யாரும் சொல்ல வைக்கலாங்க? ராமதுரையா இவங்க சொல்லுவாங்க. சரி, சர்ச் முடிச்சிட்டா நீங்க சொல்லுங்க. ஸோ அது பெட்டி கதையை விட்டுடலாம் நம்ம, பட் நம்ம கதைக்கு வரலாம், ரைட்? ஸோ நம்ம மெனி டைம்ஸ் இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும்போது உங்களுக்கு தெரியும் தெளிவா, நீங்க ஜீசஸ் மாதிரி தாழ்மை ஆயிட்டு வரீங்களா இந்த ப்ராப்ளம்னால, இல்ல இன்னும் கோவத்தோட எனக்கு அநீதி நடக்குது, தேவன் என்ன மறந்துட்டாரு, மற்றவங்க நல்லா இருக்கிறாங்க, நான் இவ்வளவு சேவை செய்யறேன் கடவுளுக்காக, சபைக்கு சேவை செய்யறேன், இருந்தாலும் என் வாழ்க்கையில ஒட்டி என்ன நடக்குது?
வளர்ச்சியில பிரச்சனை, கஷ்டம், உடல் பலவீனம், நிறைய விஷயம், right? So what happens here is, look at Jesus, even though he was humbling himself like God, humbling himself to the point of even taking the very nature of servant, he was faced with death on the cross. That was an injustice, right? But he became better because of that, because he showed how much he did not look at people treating him better, but he wants to be a person being like God. இங்க இயேசு பார்த்தோம் அப்படின்னா அவர் சிலுவை பரிந்தும் தன்னை தாழ்த்தினாரு. தேவனா இருந்தும் தேவனை போல தம்மை தாழ்மைப்படுத்தினாலும் கூட அவர் சிலுவையை மறிச்சாரு. அவர் கணிச்சு விளைக்கப்பட்டது. இயேசுவை போல மாறுறதுக்கு, தேவனை போல மாறுறதுக்கு அவர் இன்னும் அதிக தாழ்மையை கற்றுக்கொள்ளக்கூடியவராகவே இருந்தார். Romans 8:28. ரோமர் புத்தகம் 8:28 நம்ம வாசிக்கலாம். ரோமர் புத்தகம் 8வது அதிகாரம் வசனம் 28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். So this is the confidence God gives us, Jesus gives us through Paul, who writes in Romans saying, we know in all things God works for the good of those who love him. Right? So இன்னைக்கு எது தேவன் நம்ம வாழ்க்கையில செஞ்சாலும் அது நம்ம நல்லதுக்கு தான் செய்யறாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னு இந்த வசனம் தெளிவா சொல்லு. இந்த நம்பிக்கையை தான் தேவன் பவுலுக்கு, இயேசு கிறிஸ்து பவுலுக்கு கொடுத்தாரு. பவுலும் நம்ம எல்லாருக்குமே சொல்றாரு, தேவன் நம்மளுக்கு செய்யற எல்லா விஷயமும் நம்மளுடைய நன்மைக்காக தான், சீஷர்களுடைய நன்மைக்காக தான் செய்யறாரு. And also it says who have been called according to his purpose, God's purpose. தேவனுடைய நோக்கத்துக்காக அழைக்கப்பட்டது எல்லாருக்கும் அப்படிதான் நடக்குது. So we are called by his purpose, right? What is the title of the lesson today? நம்ம இந்த செய்தியினுடைய தலைப்பு என்ன? Being created. யாரா வச்ச சொல்லிட்டு கேட்கல. ஓகே, எனக்கு தெரியும். நான் தானே உங்ககிட்ட கேட்டுக்கிறோம். எனக்கு காது கொஞ்சம் லைட்டா கேட்க மாட்டேங்குது, வயசாயிடுச்சுன்னு நினைக்கிறேன்ல. So what it says clearly, we are created, right, to be like Christ. So இந்த வசனம் தெளிவா தான் சொல்லுது இல்லையா? We are called according to his purpose. Jesus does things in our life to fulfill his purpose in our lives. So that means அவருடைய குறிக்கோள், அவருடைய பர்பஸ், அவருடைய நோக்கம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறும்படி தான் ஒவ்வொரு காரியமும் நடக்குது. ஸோ இன்னைக்கு கிடியானும் கேத்தரினும் கல்யாணம் பண்ணியிருக்காங்க, அவரோட நோக்கம் இவங்க வாழ்க்கையில நடக்கிறதுக்கு. எதுக்கு யுவராஜன் லதாவும் கல்யாணம் பண்ணியிருக்காங்க? கடவுளுடைய திட்டம், அவரோட சித்தம் உங்க வாழ்க்கையில நடக்குது. எதுக்கு பார்த்திபன் அண்ட் பிரபாவதி கல்யாணம் பண்ணியிருக்காங்க? டிஷம் யாரு அது? எதுக்கு ராம்தரன் ஜான்சியை கல்யாணம் பண்ணாங்க தெரியுமா அவங்களுக்கு? அதோட நான் சொல்றேன், டிஷம் இல்ல, இன்னைக்கு நம்ம நான் உங்ககிட்ட ஒரு பர்மிஷன் கேட்டுக்கிறேன். சர்ச் முடிஞ்ச பிறகு 5 நிமிஷம் நான் ஜீசஸ் மாதிரி இல்லாம அவர்கிட்ட வேற விதமா நடந்துக்க போறேன், சரியா? ரைட், ஐ ஜஸ்ட் ஜோக்கிங். நான் அந்த மாதிரிலாம் பண்ண போறது இல்லை, நான் மனம் மாறிட்டேன், சரியா? ஓகே, ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், allow God's purpose to happen in your life. If it's even pain, it's even losing somebody in your life. You know, it's very sad to hear about Madhi brother, right? I also was shocked because I know him when I was in Chennai. He was very young. Life is sometimes unpredictable. You'll never know how long you're going to live. So we have to be understanding, as long as we live, we should allow God's purpose to happen in your life, not what you want in your life, right? Many times our behavior is what I want to do in life. Don't be like that. Be allowing God to fulfill his purpose in your life. நம்ம இந்த உலகத்துல வாழ்ற வாழ்க்கை நிரந்தரமற்றது, நிச்சயமற்றது. அடுத்தது என்ன நடக்குமோ நம்மளால தெரியாது. மதி சகோதரர் பார்க்கும்போது, சகோதரர் சென்னையில இருக்கும்போது அவர் ரொம்ப இளம் வயதில் இருக்கக்கூடியவராக இருந்தாரு. இன்னைக்கு அவர் நம்ம கூட இல்ல. நம்ம தேவன் நம்மளோட வாழ்க்கையில வேலை செய்யறதுக்கு நம்ம அனுமதி கொடுக்கறவங்களா வாழணும். So that is how each one of our life is, right? So we have to understand. Next slide talks about God is far more interested in who you are than what you do. தேவன் அடுத்த தலைப்பு என்னன்னா, அடுத்த விஷயம் என்னன்னா, தேவன் நீங்க யாரா இருக்கிறீங்கன்றதுலதான் அதிக ஆர்வமும் விருப்பமும் காட்டாரு தவிர நீங்க என்ன பண்றீங்கன்றத பொறுத்து கிடையாது. Do you think God is more happy with me because I'm preaching? நான் இங்க பிரசங்கம் பண்றதுனால தேவன் என்னிடத்துல அதிகமா அன்பு செய்வாரு, சந்தோஷப்படாரு மேல நினைக்கிறீங்களா? See, that is what I do.
But what is God interested is who I am actually. அது தேவன் நான் உண்மையிலேயே யாரா இருக்கிறேன்றதை தான் அவர் வந்து விருப்பப்படக்கூடியவரா இருக்கிறார். Is God happy because I am closing my eyes, lifting my hands and singing songs, with all my heart? That is what I do, right? But who I am really is what God is interested. நான் என் கண்களை மூடி கைகளை தூக்கி ரொம்ப சத்தமா நான் ஜெபம் பண்றேன், இல்ல பாடல் பாடுறேன், என்ன மறந்து நான் அப்படிப்பா பாட்டு பாடுறேன், அதுலதான் தேவன் என்ன என் மேல சந்தோஷமா இருப்பாருன்னா அது நான் என்ன பண்றேன்றதை பொறுத்து, ஆனா நான் என்னவா இருக்கிறேன்றதை பொறுத்துதான் தேவன் என் மேல விருப்பப்படுவார். Now, is God happy because you are 35 years in the church, or is He interested in who you are today after 35 years? Right? That is what He is interested. தேவன் நான் 35 வருஷமா சபையில இருக்கிறேன், அதனால என் மேல சந்தோஷப்படுவா நீங்க நினைக்கிறீங்களா? இல்லைன்னா இந்த 35 வருஷமா இருந்து நான் இன்னைக்கு என்ன செய்யறேன் அதுல சந்தோஷப்படுவான்னு நினைக்கிறோமா? See, God is not interested in what you have studied. Some of you are already college students. David is running out. He's joining St. Joseph's College in Bangalore for PG, post-graduation. Is God interested in his PG? God is more interested in who David is. Our illathanalam pesalam, right? Our pointer. David வரவர்ல வெயிட் பண்ணி பேசலாம். நம்ம டேவிட் பாக்குறோம்னா நம்ம எல்லாம் என்ன படிச்சிருக்கிறோம்ன்றதுல கடவுள் அதிக ஆர்வம் காட்டுறது இல்ல, நம்ம என்னவா இருக்கிறோமோ அதுலதான் ஆர்வம் காட்டுவார். So let's understand, make it very clear. Think about who you are. Are you reflecting Jesus's qualities in the behavior with one another? That is more important, right? Don't think about what you can achieve or how I can change somebody, how I can have a strategy to do something. That's all is useless unless God makes it fruitful. God makes it successful. All you have to do is be like Jesus in every way. Be humble like Him. Be serving. Whatever it requires. Like Jesus, even if you have to wash somebody's leg, somebody's feet, you can do that. Because Jesus did that, right? But who you are is God is more. Sometimes we can wash everybody's feet, but our heart can be very angry still, right? I remember when I was leading Kodambakam ministry, I washed all the disciples' feet in Kodambakam family group. Almost 22 of them. அது முடிக்கும் போது எப்படி நான் ஃபீல் பண்ணேன்னு நினைக்கிறீங்க? இது சாதிச்ச மாதிரி தாழ்மையான விஷயம் பண்ணியிருக்கேன், சாதிச்ச மாதிரி பயங்கரமா முது வலிக்க ஆரம்பிச்சிச்சு இல்லையா? ஏன்னா கீழே குறைஞ்சி அதை நீங்க யோசிக்கவே இல்லை. Okay, anyway, that is one point. But obviously it makes you feel very humbled, right? ஒருத்தரோட காலை பிடிச்சி தண்ணி ஊற்றி சோப்லாம் போட்டு கழுவி துணியில தொடச்சி ப்ராப்பரா செய்யணும். 22 பேருக்கு நீங்க பண்ணீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் நான் என்ன சொல்ல வரேன், நான் அது பண்ணலாம், நல்ல விஷயம், நம்மள தாழ்மையாக்கும். ஆனா நம்ம இருதயம் ஜீசஸ் போல உண்மையாவே இருக்குதான்னு பார்க்கணும். ஏன்னா சில நடத்தைகள் ஒரு விஷயம், உண்மையாவே நான் யாரு தனியா இருக்கும் போது அது வேற விஷயம். ஸோ அதனால இது ரெண்டும் ஒத்து போனா இன்னைக்கு கண்டிப்பா ஜீசஸ் நம்ம ஜீசஸ் போல ஆவலன்னு அர்த்தம், ரைட்? அதுதான் ரொம்ப முக்கியம். And next one is, next slide. So God is more concerned about our character than our career, because we will take our character into eternity, but our career will not go to eternity. தேவன் வந்து நம்மளுடைய குணாதிசயத்தை தான் அதிகமா அக்கறை எடுத்துக்குவாரு, நம்மளுடைய எதிர்காலத்து கிடையாது. ஏன்னா நம்மளுடைய குணாதிசயம் தான் நம்மள நித்தியத்துக்கு அழைச்சிட்டு போவோம். நம்மளுடைய எதிர்காலம், நம்மளோட வாழ்க்கையினுடைய வரக்கூடிய காலங்கள் நம்ம என்னத்தெல்லாம் சாதிச்சோன்ற காரியங்கள் வந்து நம்மள பரலோகத்துக்கு கொண்டு போகாது. Right. So what will take me to heaven? Oh, I led Paris for 20 years, 10 years, I don't know. Because of that, can I go to heaven? எது வந்து என்ன பரலோகத்துக்கு கூட்டு போக முடியும்? நான் வந்து பாரிஸ் செக்டர் 10 வருஷம் இல்ல 20 வருஷம் வாழ் நடத்தினேன், அது வந்து என்ன சபையில இருந்து பரலோகத்துக்கு கூட்டு போக நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல. But if I am in Paris ministry faithfully as a disciple for 10-20 years, that will take me to heaven, right? ஒருவேளை நான் ரொம்ப விசுவாசத்துடன் கூடிய ஒரு சீஷரா பாரிஸ் செக்டர்ல இருந்த ஒரு 10 வருஷமோ 20 வருஷம்னா அது ஒருவேளை என்ன பரலோகத்துக்கு கூட்டு போக முடியும். So a character is what is going to take you to heaven, not about what you do, what you achieve, your career or your academics. These are good. I'm not saying these are bad, but these are not important for God. God is looking at your character. நம்மளுடைய குணாதிசயம் தான் நம்மள பரலோகத்துக்கு கூட்டு போக முடியுமே தவிர நம்மளுடைய எதிர்காலமோ, நம்மளுடைய வளர்ச்சியோ, நம்மளோட படிப்போ, நம்ம வச்சிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நல்லது, ஆனா இதெல்லாம் நம்மள பரலோகத்துக்கு கூட்டு போகாது. But another thing you should remember, why we go to heaven? Because of God's grace, right?
So the character of Jesus comes to us because of God's grace. As I said, going to heaven is a journey of grace. So only if you have grace of God, you will have the character of Jesus, then is when you are really saved. பரலோகத்துக்கு போறது வந்து தேவனுடைய கிருபையா இருக்கு. தேவனுடைய கிருபை தான் நம்மள பரலோகத்துக்கு கொண்டு போகும்போது தவிர நம்மளுடைய குணாதிசயத்தை நம்ம மாற்ற முடியவர்களா இருக்கணும். So next slide talks about when God wants you to grow, He makes you uncomfortable. தேவன் அடுத்த தலைப்புல பார்த்தோம்னா அடுத்த விஷயம், தேவன் நீங்க வளரணும்னு நினைச்சாருன்னா உங்களை அசௌகரியப்படுத்தக்கூடியவரா இருப்பார். If somebody is married with one another, they are very comfortable with one another, no problems at all, then you might not grow. But there is a marriage which always have a problem. Husband beats the wife, wife beats the husband. இந்த மாதிரி எல்லாம் நடக்குதாங்க? நடக்கல உங்க வீட்லயா ப்ரோ? இது எல்லா வீட்லயும் நடக்காது. அதை பற்றி நம்ம இப்ப தெரிஞ்சுக்க அவசியம் இல்லை இல்லையா? நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் என்னது? When we are uncomfortable with something, that is why God, that is the reason, or that is how God makes us grow. நம்ம எந்த இடத்துல அசௌகரியமா உணர்றோமோ, ஒருவேளை கணவன் மனைவி திருமணம் ஆயிருக்கலாம், அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையுமே இல்லை, அங்க நம்ம ஒரு சொகுசான வாழ்க்கை இருக்குன்னா அங்க நம்ம வளருமோ இல்லையோ, அசௌகரியமான இடத்துல நிச்சயமா தேவன் நம்மள வளர்ச்சியின் பாதையில நடத்துறார். Even Shaman and myself, in our marriage, we had faced a lot of problems. Even there are times when I am not faithful to in our marriage, Shaman was able to forgive my unfaithfulness. Now that is what I learned to grow to be more faithful. Right now we were uncomfortable at that situation, but what made us to grow is we were able to see God's grace, even though I had sinned or I have not been like Jesus. நானும் சகோதரர் அவரும் அவங்க மனைவியும் கூட அவங்களோட திருமண வாழ்க்கை நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்காங்க. சில நேரத்துல வந்து சகோதரர் அவங்க மனைவிக்கு விசுவாசமா இல்லாத போது சகோதரி மன்னிச்சு அவரை ஏத்துக்கிட்டாங்க. அவங்க அந்த நேரத்துல வந்து அவர் எப்படி இன்னும் அதிகமா விசுவாசமா இருக்கிறது, உண்மையா இருக்கிறது கத்துக்கிட்டாரு. தேவன் அந்த ஒரு சூழ்நிலையில அவங்க விசுவாசமா இருக்கிறதுக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் திருமண வாழ்க்கையில அதிக உறவுல நெருக்கமா இருக்கிறதுக்கும் உதவி செய்திருக்கிறார். Okay, next slide. It talks about when you face challenges, critical people attach, you face business challenge. Sorry, critical people attack you, not attach you. Okay, that's a typographical error. So when we face some challenges, or when sometimes people criticize you, or you face some business challenge, you have failures, you have sickness, we have two choices of how we react. நம்ம ஒரு வேலைய நிறைய சவால்களை சந்திக்கிறோம். நம்மளுடைய மக்கள் வந்து நம்மள நிறைய குறை சொல்றாங்க, இல்லைன்னா வியாபாரத்திலயோ இல்லைன்னா உங்களுடைய உடல்நல குறைபாடுகளையோ உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும்போது உங்களுக்கு ரெண்டு வாய்ப்புகள் இருக்கும். So one is we complain, we blame God, we withdraw ourselves from God, we give up. We say, I cannot anymore continue like this. நம்ம குறை சொல்லிட்டு கடவுள் மேல பழிய போட்டு நான் வந்து விட்டு கொடுத்துட்டு இனிமே நான் இதை தொடர போறது இல்லைன்னு நம்ம சொல்லலாம். Second option is you can seek the will of God in prayer, in Bible study, and go forward knowing that the Lord is going to be with you in all your problems, in all your troubles, in all the challenges. Now, when you take the second option, that is when you become more and more like Jesus. இரண்டாவது நீங்க என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சோதனைகளையும் தேவனிடத்துல ஜெபத்துல கொண்டு போய் நீங்க விசுவாசமா வைக்கும் போது தேவன் உங்களோட கூட இருந்து உங்களை நடத்துவாருன்றத நீங்க அப்படி ஒரு பாதையை நீங்க தேர்ந்தெடுக்கலாம். The next slide talks about people. Many people assume things. What they assume. All that is needed for spiritual maturity is growth in our spiritual life is Bible study and prayer. That's what we think. நிறைய பேர் அவங்க யோகிக்கிறாங்க. என்ன யோகிக்கிறாங்கன்னா, ஆத்மீகமா வளர்றதுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயமா நினைக்கிறது அவங்களுடைய ஜெபமும் அவங்களுடைய வேத வாசிப்பு மாத்திரம் போதும்னு நினைக்கிறாங்க. But the truth, how really we become spiritually mature, God uses people. He usually prefers to work through people rather than perform miracle like Naaman's life. நாமானுடைய வாழ்க்கையில் நடந்தது போல தேவன் அற்புதம் செய்யறதை விட மக்களை கொண்டு மக்களுடைய வாழ்க்கையில வேலை செய்யறது தான் அதிகமா விருப்பப்படுவார். Why he does this? So that we will depend on one another in the church. We will have strong fellowship with one another. ஏன் அப்படி செய்யறாருன்னா, நம்ம சபையில இருக்க ஒருத்தர் சார்ந்து இருப்போம். ஒரு அற்புதமான நெருக்கமான வலுவான ஒரு அந்யுன்னத்துல நம்ம சபையில இருப்போம். So we can't grow alone in silos, right? In individualities.
We can only grow when we are together, when we are accepting one another. நம்ம தனித்து நின்று ஒருத்தருக்கு ஒருத்தர் தனிப்பட்ட முறையில வளர முடியாது. நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்திருந்தாதான் வளர்ச்சியின் பாதையில இருக்க முடியும். So Christ-likeness depends on how united you are, how together you are. கிறிஸ்துவை போல இருப்பதுன்றது எப்படி நீங்க ஒண்ணு சேர்ந்து இருக்கீங்க, உங்களுக்குள்ள எவ்வளவு ஒற்றுமை இருக்குன்றத பொறுத்து தான் இருக்கும். Even to the point willing to die for somebody. I was asking Gideon when he was coming in the bike with him. I asked, bro, இந்த நபருக்காக நீங்க மறிப்பீங்களா? bro, உயிர் கொடுத்துட்டா போச்சு, கொடுத்துடலாம் அப்படின்னாரு. சோ அந்த பிரதர் உயிர் எடுக்க போறாரு. யார் அந்த பிரதர் நான் சொல்ல மாட்டேன். பாத்து நான் சொல்ல அவர் சொன்னார். இல்ல காலையில கேட்டாரு, பார்த்து அவருக்காக உயிர் கொடுப்பீங்களான்னு. இவரு உயிர் கொடுக்க ரெடியா இருக்காரு, ரைட்டா? சோ இது ஜோக்குக்கு சொன்னேன். பட் உண்மையாவே அந்த அளவுக்கு நீங்க ஒருத்தர் அன்பு செய்யலன்னா நீங்க ஜீசஸ் போல மாறலன்னு அர்த்தம் இல்லையா? ஏன்னா ஜீசஸ் உங்க ஒருத்தருக்காகவும் எனக்காகவும் கூட உயிர் கொடுக்க தயாரா இருந்தார். தயாரா இருக்கிறது இல்ல, கொடுத்துட்டாரு ஏற்கனவே, ரைட்? அதுவும் சாதாரணமா உயிர் கொடுக்கறது இல்ல, ரொம்ப அதிகமான வலியையும் உபத்திரத்தையும் அனுபவிச்சு அவரு உயிர் கொடுத்தவரா இருந்தார். சோ இன்னைக்கு நம்ம ஜீசஸ் போல மாறும் போது அந்த அன்பு ஒருத்தர்கிட்ட இருக்கும். நான் ஈவன் அவங்களுக்காக எதையும் செய்யறதுக்கு நான் தயாரா இருப்பேன் அப்படின்னு சொல்ற ஒரு ஆட்டிடியூட். நெக்ஸ்ட் ஸ்லைட் டாக்ஸ் அபவுட் when God uses trials to humble, teach and bless us. தேவன் நம்மளுக்கு சோதனை கொடுக்கும் போது நம்மளை தாழ்மைப்படுத்தி நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்காக அப்படி பண்றார். So problems and pain often causes a person to humble themselves and seek God. பிரச்சனைகள் நமக்கு வலியை கொடுக்கும். ஏன் அப்படின்னா நம்மளை தாழ்த்தி தேவனை பார்க்கறதுக்கான ஒரு வழிமுறையா அது இருக்கு. So that is important. So இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு நிறைய வகையில பிரச்சனை இருக்கும்போது, பண கஷ்டம், உடல்ல இருக்கிற வியாதினால, இல்ல குடும்பத்துல இருக்கிற சண்டை சச்சரவுனால, இல்ல ஒருத்தருக்கு ஒத்து போவாத சில காரியங்கள், இது எல்லாமே நம்மள ஜீசஸ் போல மாத்திட்டு வரணும். சோ தட் இதெல்லாம் சரியாகும். சோ இதெல்லாம் சரியாகிறதுக்கு வழி ஒருத்தரோட பேசாம இருக்கிறது இல்ல சபைக்கு நான் இனிமேல் வர போறதுன்னு சொல்றது இல்ல நான் இன்னும் அதிகமா ஜெபம் பண்ண போறேன், பைபிள் படிக்க போறேன்னு சொல்றது இல்லையா? ஏன்னா நம்ம எவ்வளவுதான் பைபிள் படிச்சாலும் நம்ம ஒருத்தர் அன்பு செய்ய முடியலன்னா, இன்னைக்கு சில பேர் ஃபர்ஸ்ட் சொன்னது போல 1 Corinthians 13வது அதிகாரத்துல சொல்றது போலதான் இல்லையா? அன்பு தான் முக்கியம், மத்த எல்லாத்தையும் ரெண்டாவது தான். சோ 2 Corinthians 12:7-10 இது படிக்க தேவையில்லை. இதுல என்ன சொல்லுதுன்னா, அன்னைக்கு பவுலுக்கு தேவன் சில உபத்திரத்தை கொடுக்கிறவரா இருந்தார். In verse 8 it says, 3 times I pleaded with the Lord to take away the problem from me. But what did Jesus tell Paul? He said, my grace is sufficient for you, for my power is made perfect in weakness. So இதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த 8வது வசனம் 8-9 தமிழ்ல 2 Corinthians புத்தகம் 12வது அதிகாரம் வசனங்கள் 7 இருந்து நம்ம 10 வரைக்கும் படிக்கலாம். அதுல நம்ம 8-9 வாசிக்கலாம். அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமான மேன்மை பாராட்டுவேன். ஆமென். So one thing Branson says, what I have learned is I'm not going to hesitate in talking about my weakness to people, right? Like I said, I was not faithful to my wife. I had some sins in my life. I was very harsh with people, right? I always talk when I preach about this because I'm not saying I did all this. It's not my achievement. It is a very shameful thing. But what I see, that weakness made me more strong in Jesus. So the weakness in you, like this, what Paul is writing, you should recognize what weaknesses in your life should make you more and more become like Jesus. இங்க பவுல் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில் இருந்த பலவீனங்களை குறித்து தேவத்துல பேசுனதை பார்க்கிறாரு. நானும் கூட சொல்லியிருந்தேன், சகோதரர் அவருடைய மனைவி கிட்ட எவ்வளவு அவிசுவாசமா இருந்துட்டாரு, நிறைய நேரத்துல எப்படி மற்றவங்களை கோபமா நடத்தினாருன்னு. இதெல்லாம் ஒரு பெருமைக்காகவும் நான் இதெல்லாம் சாதிச்சுட்டேன்றதுக்காக சொல்லல, இதெல்லாம் நிச்சயமா வெட்கப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனா இது எல்லாவற்றிலும் தேவனுடைய கிருபை எவ்வளவு பூர்ணமா என்கிட்ட விளங்குது, நான் என்ன பண்ண முடியுதுன்றதை நான் பாக்குறேன். So verse 10 says, this is why for Christ's sake I delight in weakness, in insults, in hardships, in persecutions, in difficulties, for when I am weak I am strong. வேதத்தில் சொல்றாரு, தேவனுடைய கிருபையினால என் மேல இருக்கக்கூடிய பலவீனங்களை எல்லாம் நான் தாங்குறேன், ஏன்னா தேவன் என்னை பலப்படுத்தி இருக்கிறாருன்னு அவர் சொல்றாரு. So brothers and sisters, that is what we need. So don't worry about your weakness, don't worry about the troubles, the problems. God loves you, right? So God feels you are very, very important. So all of us, it's not about leaders, it's not about disciples,
all of us are very, very important to God. So that is why we should allow God's purpose to happen in our lives. சகோதர சகோதரி, நீங்க எந்த மாதிரியான பலவீனத்தில் இருந்தாலும் நீங்க அதை பற்றி கவலைப்படுவோ வெக்கப்படுவோ கஷ்டப்படுவோ தேவையில்லை. தேவன் நம்ம எல்லாரையும் வழிநடத்துறாரு, அன்பு செய்யறாரு. நம்ம யாரா இருந்தாலும் தலைவர்களா இருந்தா மாத்திரம் இல்ல, சீஷர்களா இருந்தாலே நம்மள அன்பு செய்யறாரு. தேவனுடைய பலன் உங்களோட பலவீனத்துல பரிபூர்ணமா விளங்கும். So next slide talks about the scripture 2 Corinthians 4:17. 2 கொரிந்தியர் புத்தகம் 4:17 அந்த வசனம் சொல்லுது. அடுத்த வசனம் நம்ம வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் புத்தகம் 4வது அதிகாரம் வசனம் 17. மேலும் காணப்படுகிறவையா இல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்குகிறது. ஆமென். So பைபிள் இங்க தெளிவா சொல்லுது, நம்ம காணப்படுறத பார்த்து விசுவாசிக்கிறவங்க இல்ல, காணப்படாதத விசுவாசிக்கிறவங்க. அதாவது இன்னைக்கு ஜீசஸ் நமக்கு யாரும் பார்க்கல, நம்ம விசுவாசிக்கிறோம். இன்னைக்கு பரலோகம் நம்ம யாரும் பார்க்கல, விசுவாசிக்கிறோம். சோ காணப்படுறத பார்த்து விசுவாசிக்கிறது இல்ல. அதாவது இன்னைக்கு ஒரு இல்ல என்னுடைய மனைவி என்னோட கணவன் இப்படி இருந்தா தான் நானு அவங்களோட நல்லா பழகுவேன், நான் அவங்கள நல்லபடி மரியாதை செலுத்துவேன் அப்படி சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா அவங்க சேஞ்சஸ பார்த்து நான் மரியாதை கொடுக்கும் போது அது ஜீசஸ் போல இல்லை. ஏன்னா ஜீசஸ் நம்ம மாற்றத்தை பார்த்து நம்மளுக்காக உயிர் கொடுக்கல, நம்ம அன்பு செஞ்சதுனாலதான் உயிர் கொடுத்தார். சோ நம்மளும் ஒருத்தர் அன்பு செய்யறதுக்கு அவங்களோட பலவீனம் காரணமா இருக்க முடியாது, ரைட்? அவங்களோட குறைகள் காரணமா இருக்க முடியாது. சோ இது நான் நிறைய என்னுடைய வீட்டுல இருந்து கத்துக்கிறேன். முக்கியமா என்னுடைய மகள், எனக்கு ஒரு பொண்ணு இருக்கிறாங்க, அவங்க MBA படிக்கிறாங்க. பட் அவங்ககிட்ட நிறைய பலவீனம் இருக்குது. சோ அதை பார்க்கும்போது எனக்கு நிறைய கோவப்படக்கூடிய வாய்ப்பு வருது இல்லையா? நீ இப்படி பண்ணலாம், இப்படி பண்றது சரியில்லை, நிறைய காரியம் வருது. ஆனா அந்த பலவீனத்தை பார்த்துட்டு அவங்க மாறக்கூடிய விசுவாசம் பார்க்காதது இல்லையா? சோ அவங்க மாற போறாங்க, அதனால நான் கோவப்பட போறது இல்லைன்னு நான் விசுவாசிச்சு நடக்கும் போது தான் நான் அவங்கள ஜீசஸ் போல வழி நடத்துறேன் இல்ல ட்ரீட் பண்றேன் அப்படின்னு என்னால சொல்ல முடியும். So that is what the scripture says. இன்னைக்கு our light and momentary troubles. So தமிழ்ல என்ன சொல்றது? லேசான உபத்திரம். So நம்மளுக்கு இருக்கிற உபத்திரம்னா பைபிளே சொல்லுது அது லேசானதுதான் இருக்குது. அதை நம்ம பெரிய இஷ்யூ ஆக்க தேவையில்லை. இது பெரிய பிரச்சனை எனக்கு, இது ரொம்ப தலைவலியான விஷயம் எனக்கு அப்படின்னு நீங்க நினைக்க தேவை. ஏன்னா அந்த விஷயம் எல்லாமே லேசானதுதான். பரலோகத்தை நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியுது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடு மூணாவது இது. ஆக்சுவலா இந்த நேரத்துக்கு நான் இந்த 3வது பாயிண்ட் முடிச்சிருக்கணும். நான் இந்த மினிஸ்டர் இருந்தா நிறைய பேரை பற்றி பேசுனதுனால டைம் போயிடுச்சு, எனக்கும் மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சு. அதனால முடிச்சுக்கலாமா? ஓகே, இந்த பாயிண்ட் நான் சில பாயிண்ட் சொல்லி முடிச்சிடுறேன். 3rd பாயிண்ட் ஜீசஸ் ஆட்டிடியூட் gives him victory over temptations and sin. தேவனுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய குணாதிசயம் அவருக்கு இருந்த அந்த சோதனைகளின் மேலும் பாவத்தின் மேலும் அவருக்கு ஜெயத்தை கொடுத்தது. Okay, next slide talks about Philippians 2:9-11. அடுத்த வசனம் பிலிப்பியர் புத்தகம் 2வது அதிகாரம் வசனங்கள் 9-11 வரைக்கும் வாசிக்கலாம். பிலிப்பியர் புத்தகம் 2வது அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 11 வரை. ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்திலே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஆமென். So this is an amazing scripture which says the victory of Jesus, right? This is what you and me are going to experience, lifted up to the highest place, that every other people in the earth going to look up to us when we go to heaven. இங்க நம்ம இயேசு கிறிஸ்துவுடைய குணாதிசயத்தை பார்க்கிறோம். தேவன் அவரை உயர்த்துறதை நம்ம பார்க்கிறோம். நம்மள ஒரு மேன்மையான இடத்துல தேவன் வைக்க போறாரு. இந்த உலகத்துல எல்லாரும் தேவனோட மகிமையின் இடத்துல நம்மள வச்சு பார்க்க போறாங்க. சோ இதுதான் காணப்படாதது இல்லையா? நம்ம காணப்பட்டது நாளைக்கு என்ன நடக்கும், இன்னைக்கு என் மனைவி எப்படி இருக்காங்க, இன்னைக்கு என் கணவர் எப்படி இருக்காரு, இன்னைக்கு என் மகள் என்ன நடந்துக்கிறாங்க, இன்னைக்கு என் அப்பா அம்மா எப்படி என்ன நடத்துறாங்க, இதெல்லாம் பாக்குறது. ஆனா பார்க்காதது இன்னைக்கு இந்த வசனம் சொல்றது போல we are going to be exalted to the highest place above every, that is the name is above every name, like Jesus, and every knee was bowing down before Jesus in heaven and on under the earth. Every tongue acknowledges that Jesus is the Lord and the glory is to his Father in heaven. So that is what is going to happen to us when we go to heaven. நம்ம பரலோகத்துக்கு போகும்போது அப்படிதான் இருக்குது. நம்மள பாக்குறவங்கள தேவனை போல இயேசு கிறிஸ்துவை எப்படி தேவன் உயர்த்துறாரோ, இந்த பூமியில இருக்க எல்லாரும் அவரை நோக்கி பார்க்கிறது போல, எல்லா நாவுகளும் இயேசுவோட நாமத்தை உச்சரிக்கிறதுக்கு எப்படி வச்சாரோ அது போல நம்மள தேவன் உயர்த்தக்கூடியவரா இருப்பார். Okay, next slide in James 1:13-15.
அடுத்ததாக யாக்கோபு புத்தகம் 1வது அதிகாரம் 13-14 வாசிக்கலாம். யாக்கோபு புத்தகம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 15 வரைக்கும். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினாலே சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். ஆமென். ஓகே ஓகே, அவங்களுக்கு தண்ணி கொடுக்கணும்னு நினைச்சா அவங்களே குடிச்சிட்டாங்க. She is coughing. Okay, so no problem. What the scripture says is very important, right? God doesn't tempt you to fall into sin. So Bible says we are tempted by our desires, and that entices us, it drags us away from God. And when desire is full in us, it leads to sinful actions. வேதம் சொல்லுது தேவன் நம்மள சோதிக்கிறது கிடையாது. நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளோட சுய இச்சையினாலே சிக்குண்டு பாவத்துல வந்து பாவம் நம்மள தேவனுக்கு விரோதமா கொண்டு போகுதுன்றது வேதம் சொல்லுது. So brothers and sisters, let's understand, the problem is not one another. Sometimes we complain, Gideon is treating me like this, Sammy is treating me like this, I am no respect, or they don't understand, or they don't give me importance, or I can feel nobody listening to me in my family group, right? We have different leaders or disciples. We have a lot of times things against one another. So what this scripture says, we should become like Jesus, understand that those thoughts, those things comes from our sinful desires, those complaining and grumbling about others, right? What we have to look at is, I have to look at Gideon as a person who's having the glory of God. So when will I look at him like that? Only when I see the unseen, right? That is becoming like Jesus, believing him that God is going to change him one day to become like Jesus. So only then I will look at the future and respect Gideon, not right now how he is. நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி நடத்தோம் அப்படின்னா, நம்ம இன்னைக்கு நம்ம அவங்கள பாக்குறத வச்சு நம்ம நடத்தக்கூடாது. நம்ம காணப்படாத விஷயங்களை எதிர்காலத்துல அவங்க தேவனால் எப்படி மாற்றப்பட்டு பிரயோஜனப்பட போறாங்க, இயேசு கிறிஸ்து அவங்களை எப்படி நடத்த போறாரு, எவ்வளவு மகிமையா தேவனுக்குள்ள இருக்க போறாங்கன்றத பார்க்கும்பொழுது இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்கன்றத வச்சு நம்ம நடத்த மாட்டோம். எதிர்காலத்தை வச்சு அவங்களை சரியான மரியாதையோட கூட நம்ம நடத்துவோம். I have a complaint today. நிறைய நம்ம குறை சொல்றவங்களா இருக்க மாட்டோம். சகோதரர் இன்னைக்கு ஒரு குறை சொல்ல போறாரு. உங்க ஊரு பயங்கர அனத்தலா இருக்குது. உங்க ஊரு இல்லையா? கரெக்ட் தானே? நம்ம நான் பெங்களூர், இந்த ஊரு. ஓகே, உங்க ஊர் ரொம்ப அனத்தலா இருக்குதுல்ல? நான் இது வரைக்கும் 1.5 பாட்டில் தண்ணி குடிச்சிட்டேன். ஓகே ஃபைன். இது நம்ம ஊரா இருந்தது ஒரு காலத்துல. இனிமேல் ஃபியூச்சர்ல என்ன ஆகும் தெரியாது. இந்த ஊரா அந்த ஊரா இல்ல எந்த ஊரும் இல்லையா அப்படின்னு தெரியாது. பட் இருந்தாலும் இன்னைக்கு இந்த வசனம் வந்து நம்மளுக்கு ஒரு விஷயம் தெளிவா சொல்லி கொடுக்குது. நெக்ஸ்ட் ஸ்லைட்ல வந்து 1 கொரிந்தியர் 10:13 இது படிக்கலாம் குயிக்கா. 1 கொரிந்தியர் புத்தகம் 10வது அதிகாரம் வசனம் 13 நம்ம வாசிக்க கேட்கலாம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் வசனம் 13. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோட கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஆமென். See, this is how God is treating us. So we also should believe in one another, right? Because when somebody is tempted, when somebody is having problems or issues or sins, Bible says that God will not allow temptation which is very abnormal, which is normal to everyone. But when you are tempted, he also shows us a way to come out of it. நம்ம இப்படிதான் மற்றவங்களே நடத்தணும். தேவன் ஒரு சோதனை கொடுக்கிறாருன்னா அது வந்து நிரந்தரமானது கிடையாது. அது ஒரு பொதுவான விஷயம், எல்லாருக்கும் நடக்கிறது போல இருக்கு. தேவன் சோதனையோட கூட அதுல இருந்து தப்பி வர எல்லா விஷயத்தையும் அதுக்கு கொடுக்கிறார். The next slide talks about temptation will come, but we can choose to turn away from temptations. நமக்கு சோதனை வரலாம், ஆனா நம்ம சோதனையை திருப்பி போடுற ஒரு விஷயத்தையும் தேர்ந்தெடுக்கலாம். Because the scripture says in Matthew 4:10, what did Jesus say to Satan? மத்தேயு 4:10 இயேசு கிறிஸ்து சாத்தானுக்கு என்ன சொல்றாரு? Get out of here, Satan. இங்க இருந்து வெளியே போ சாத்தானே என்று சொல்றாரு. And he says, the scripture says, worship only the Lord and obey only him. அப்பாலே போய் சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரை தவிர வேறு ஒருவரை வணங்காதேன்னு சொல்லி இருக்கிறார் பார்க்கிறோம். Even the next scripture in Psalms 119, it talks about how a young man can keep his ways pure by living according to the word. In very normal terms, we can say
in becoming like Jesus, living humble life like Jesus. நம்ம அடுத்த வசனம் பார்த்தோம் அப்படின்னா சங்கீத புத்தகம் 119 வரைக்கும் வாலிபன் தன் வழியை எதனாலே சுத்தம் பண்ணுவார் உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனாலே என்று பார்க்கிறோம். Philippians 4:8 says, now dear brothers and sisters, one final thing, fix your thoughts on what is true, honorable, right, pure, lovely and admirable. Think about things that are excellent and worthy of praise. So this is what you should be thinking about all honorable thing, holy thing, lovely things, admirable thing. Don't think about the mistakes in one another, right? Even in a family, husband, wife, children, parents, you should look at the amazing things they have in their life. Now if you cannot see any amazing things, think about God chose him to be a disciple. That itself is an amazing thing, right? Because he's going to go to heaven. He's going to have God's glory in him. Now we don't need anything more amazing in a person than that. பிலிப்பியர் புத்தகம் 4:8 நம்ம வாசிச்சோம் அப்படின்னா கடைசியாக சகோதரரே உண்மை உள்ளவைகள் எவைகளோ ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ நீதி உள்ளவைகள் எவைகளோ கற்புள்ளவைகள் எவைகளோ அன்புள்ளவைகள் எவைகளோ நற்கிரீத்தி உள்ளவைகள் எவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளே சிந்தித்துக் கொண்டிருங்கள் சொல்லியிருக்கு. இந்த வசனம் போல நம்ம ஒருத்தர் பார்க்கும்போது உங்க கணவனையோ மனைவியோ குழந்தைகளையோ பெற்றோர்களை நீங்க பார்க்கும்போது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அற்புதமான விஷயங்களை நல்ல விஷயங்களை நீங்க பார்க்கணும். அவங்க கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை பார்க்க கூடாது, அவங்களோட பாவங்களை பார்க்க கூடாது. ஒருவேளை நீங்க பார்க்கறதுக்கு எந்த ஒரு நல்ல விஷயம் இல்லைன்னு நீங்க நினைச்சுங்க அப்படின்னா அவங்க சீக்கிரமா இருக்காங்க, தேவனுடைய மகிமைக்குள்ள போறாங்க. நீங்க அதுவே அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல விஷயமா நீங்க பார்க்கிறதுக்கு பழகிக்கணும். Right, in the next slide it says about when we face with temptation we should run like Joseph did, right? When Joseph was tempted with Potiphar's wife, he ran because she called him to come to bed with her, but Joseph did not waste a second. He ran away from her. யோசேப்பு சோதனை காலம் வரும்போது அங்கிருந்து ஓடி போனாரு. போத்திபாருடைய மனைவி சைனிக்கும்படியாக யோசேப்பை கூப்பிடும் போது அவர் அந்த நேரத்தை அங்க வீணடிக்கல, அங்கிருந்து ஓடி போயிட்டார். So think about your life. Are you running away to become more spiritual person, or you are sitting and we are complaining about things? That is not going to be like Jesus, because many times I see myself doing that, getting angry with people, maybe not understanding how I need to be humble like Jesus. But when I change, I can see that people are looking very amazing to me, right? Suddenly, people who were not looking so good to me, when I had attitude of being humble like Jesus, everybody looks amazing to me. So try to do that. You also can see you have an amazing wife, amazing husband, amazing daughter, son, amazing disciple, all that are amazing, right? நம்ம அப்படி பண்ணக்கூடியவங்களா இருக்கிறோமா? மற்றவங்களோட குறைய பார்த்துட்டு அவங்களை குறை சொல்லக்கூடியவங்களா இருக்கிறோமா? அல்லது நம்ம அவங்கள ஒரு மாற்றமான ஒரு நோக்கத்துல பார்க்கும்போது அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அற்புதமான விஷயங்களை பார்க்கும்போது நான் மாறணும், கடவுளை போல இருக்கணும், நான் தாழ்மையா இருந்து மற்றவங்களை பார்க்கணும்னு நினைக்கும் போது அந்த நேரத்துல நான் யாரெல்லாம் குறை சொல்லணும், யாரெல்லாம் குற்றம் பிடிச்சோம் அவங்கள ஒரு அற்புதமான நபர்களா இருக்கிறாங்க. என் மனைவி, கணவன், இல்ல என்னுடைய பெற்றோர்கள், இல்ல என்னோட மகள் அவங்க அற்புதமான நபரா மாறுறதை என்னால பார்க்க முடியுது. Okay, so next slide says you are created to be a disciple and follower of Jesus. Now, as a disciple, we should have the same attitude and the character that Jesus possessed. So let's all decide to be like Jesus. நம்ம ஒரு சீஷர்களா உருவாக்கப்பட்டது தேவனை போல, நம்ம உருவாக்கப்பட்டது தேவனுடைய சீஷர்களா இருந்து அவரை போல வளரவும் அவரை போல மாறவும் இருக்கிறோம். நம்ம இயேசுடைய குணாதிசயங்களை நம்மகிட்ட பிரதிபலிக்கக்கூடியவங்களா இருக்கணும். So next is the conclusion. So with Christ-like attitudes, you live with a servant's heart. அடுத்ததாக முடிவாக நம்ம என்ன பார்க்கணும், இயேசு கிறிஸ்துவினுடைய சிந்தனை போல நம்ம இருக்கும்போது நம்மளுடைய இருதயம் ஒரு ஊழியக்காரருக்குரிய இதயமா நம்ம வாழுவோம். So when you have Christ-like attitude, you are faithful and obedient even at the times of adversity, suffering, pain, sickness, difficult times, all situations. You will be a faithful and obedient servant of God. நீங்க கிறிஸ்துவனுடைய சிந்தையை போல குணாதிசயத்தை உடையவர்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான கஷ்ட நேரங்கள் வரும்போது, சோதனைகளோ வலி வேதனைகளோ பாடுகளோ வரும்பொழுதோ நீங்க இயேசு கிறிஸ்துவை போல கீழ்ப்படியக்கூடிய ஒரு நபராகவே இருப்பீங்க. Finally, when you have the Christ-like attitude, you will have victory over temptations and sin. இறுதியா நீங்க கிறிஸ்துவ போல குணமுடையவர்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்க வாழ்க்கையில கூடிய பாவங்கள் சோதனைக்கு மேல வெற்றி கிடைக்கக்கூடியதா இருக்கும். We'll go to the next slide and next slide. So now we are going to go to the communion. This is the time, whatever we learned so far, that is what we are going to reflect in the communion. இந்த நேரத்துல நம்ம நற்கருணைக்கான ஒரு நேரம், நம்ம இவ்வளவு நேரம் என்ன கத்துக்கிட்டோமோ இந்த நேரத்துல அதை குறித்து நம்ம பிரதிபலிச்சு பார்க்க போறோம். The next slide talks about the life, death and resurrection of Christ is what we are going to reflect. நம்ம இயேசு கிறிஸ்துவோட மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலை தான் பிரதிபலிக்க போறவங்களா இருக்கிறோம்.
Now, next slide. Again, this scripture we read, Philippians 2:5-7. In our attitude, we should be like Jesus. We should understand to not take advantage of our situation, but humble ourselves and take the nature of a servant. நம்ம பிலிப்பியர் புத்தகம் 2:5-7 வாசிச்சது போல நம்ம கிறிஸ்துவுடைய சிந்தனை உடையவர்களா இருக்கணும். நம்மளுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நம்மளுக்கு சாதகமா எடுத்துக்கூடாது. நம்மளுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நம்ம இயேசுவை எப்படி பிரதிபலிக்கலான்றதை பார்க்கணும். The next slide talks about being found in the appearance of a man. Jesus humbled himself, became obedient to death, even death on the cross. நம்ம அடுத்த வசனத்துல வாசிச்சோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்து மனுஷ ரூபமா இருந்தாலும் கூட அவர் கீழ்ப்படிதலை கத்துக்கொண்டாரு. சிலுவையில மரண பரியந்தம் அவர் போய் அந்த கீழ்ப்படிதலை கத்துக்கொண்டாருன்னு பார்க்கிறோம். The picture which shows about Jesus is not actual pain he went through, because that is even 100 times more than maybe just this picture is identifying or showing us. What really Jesus went through was very painful, was very hurting, was very humiliating as well. இந்த ஒரு படத்துல பாக்குறத காட்டிலும் 100 மடங்கு அதிகமான வலி வேதனைக்குள்ளாக இயேசு கிறிஸ்து போயிருந்தாரு. நம்ம இங்க பாக்குறது ஒரு சும்மா ஒரு படமா இருக்கு. தேவன் அவர் இயேசு அனுபவிச்ச வலி அதிகப்படியான வேதனை, தாழ்மைப்படுத்துதல், அவமானம், வெட்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ள போனார். Think about if I come after I was leading this ministry here, I went to Bangalore, now I come back here, now everybody take a stone to hit me, they're throwing stones at me. How will that make me feel? யோசிச்சு பாருங்களேன். நான் இங்க சபையை வழிநடத்திட்டு இருந்தேன் இந்த பாரிஸ் செக்டர். இப்ப நான் பெங்களூர் போயிட்டேன், திரும்ப வரேன். நான் வரும்போது எல்லாரும் எனக்கு நோக்கி கல் எறிகிறாங்க. அது எப்படியா இருந்திருக்கும்? That's because they all hate me. They don't want to see even my face. Now that will be very hurtful, right? But look at Jesus. It's not just a gang of 20 or 50 or 100 people, right? It is a lot of people wanting Jesus to die on the cross. Now, that is very painful, because he died because of our sins, even though he was sinless. I was definitely sinful. I deserve, maybe you didn't treat me properly, but not Jesus. So let's remember this when we take the communion, when we take the bread, which is the body of Christ. The grape juice is the blood that he shed on the cross. Think in your hearts how painful it was for Jesus to carry that cross because of your sin and my sin. Because of how you are not willing to be like Jesus, be humble like him, loving like him to one another. இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாதவரா இருந்தாரு. அவரு அப்படி அவமானத்துக்குரிய ஒரு விதத்துல நடத்தப்படுறதுக்கு தகுதியற்றவர். ஒருவேளை நான் அதுக்கு தகுதியான ஒரு நபரா இருக்கலாம். இன்னைக்கு நம்ம எடுக்கக்கூடிய அப்பமும் திராட்சை ரசமும் இயேசுனுடைய சரீரமும் அவர் சிந்தின ரத்தமுமா இருக்கு. எவ்வளவு வலி வேதனை இயேசு அனுபவிச்சாரு, எப்படி அதை பாவம் இல்லாத அவருடைய சரீரத்தை எடுத்துக்கொண்டாருன்றதை நம்ம யோசிச்சு பார்ப்போம். So let us pray for the bread, and we will pray for the bread separately and grape juice. Gideon will pray, and then we'll participate in the communion. Let us pray. Almighty God, loving and wonderful Jesus, you have been a savior to us, a God who has come down to this earth in a human form, willing to humble yourself, though you are equal to God. Lord, that's something which I can't relate to. I have little things which I can boast about, and I feel so prideful about that. But you, Lord, being the God of this heaven and earth, humble yourself, willing to, Lord, even crucified on the cross like a criminal. You are willing to be going through humiliating pain and torture. Even people strip you naked on the cross, but you are willing to die on the cross. Lord, thank you so much, Lord, for the sacrifice, for being what you were for us, Lord. I pray that you change my heart, change all the brothers and sisters who are here today in this meeting, that we can become more and more like Jesus in your love, in the way that we behave with one another, to humble ourselves, to see how we can lift others up through the life that we have. Thank you so much, Lord, for blessing us even to be able to participate in this communion this time. I pray all this in Jesus' name. Amen. நாம் திராட்சை ரசத்துக்காக ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த வேலையில கூட ஆண்டவரே நாங்கள் எடுக்கக்கூடிய நம்முடைய ரத்தத்துக்காக நன்றி. எங்களுடைய பாவங்களே, எங்களுடைய வலி வேதனை கஷ்டங்களை, நாங்க அனுபவிக்க வேண்டிய அவமானத்தை ஆண்டவரை நீங்க சிலுவையில சுமந்து நீர் பட்ட வலியும் வேதனையும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில நாங்க செய்த காரியங்களுக்காக பட வேண்டியதா இருந்தது. எங்க மேல விழுந்த பாரத்தை நீங்க எடுத்துட்டீங்க. உங்களுடைய காயத்தினாலும் உங்களுடைய தழும்புகளாலும் எங்களை குணப்படுத்தினீங்க. எங்களுக்காக பரிசுத்தமான பாவம் இல்லாத உங்களுடைய ரத்தத்தை நீங்க கொடுத்தீங்க. அதுக்காக நன்றி. எங்க வாழ்க்கையை நாங்க நன்றி உள்ளவங்களா வாழ எங்களுக்கு உதவி செய்தரணும். இயேசு கிறிஸ்து பேரால் ஜெபிக்கிறேன். ஆமென்.